பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த உறுப்பினரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான இல கணேசன் அவர்களை தான் நாம் நேர்காணல் செய்ய இருக்கோம். ஐயா வணக்கம். இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது, கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இப்போது நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாரதிய ஜனதா முன்வைத்த ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் காங்கிரஸ் அரசினுடைய அந்த பொருளாதார திட்டங்கள் தான். அதாவது நாட்டினுடைய பொருளாதாரத்தை மிகவும் கீழே பின்னடைவுக்கு கொண்டு சென்று விட்டது இந்த காங்கிரஸ் அரசு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை ரொம்ப வலுவாக முன்வைச்சாங்க. அதே போல் பாரதிய ஜனதா அரசு மிகப்பெரிய அளவில் ப்ரூட்டல் மெஜாரிட்டிங்கிற அளவில் ஒரு பெரும்பான்மை இடங்களை பெற்றிருந்தாங்க. இப்ப ஆட்சிக்கு ஒரு 9-10 மாதங்கள் ஆயிருக்கிற சூழ்நிலையில் எந்த விதத்துல காங்கிரசினுடைய பொருளாதார கொள்கையிலிருந்து பாரதிய ஜனதா வேறுபட்டு இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? பொருளாதார கொள்கையில எந்த அளவுக்கு மாறுபட்டிருக்கிறோம் என்பதல்ல முக்கியம். அந்த பொருளாதார கொள்கையினுடைய அணுகுமுறை, செயல்பாடு, அதுல மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தேசத்துல உண்மையிலேயே தேர்தலுக்கு முந்தைய காலகட்டம் என்பது உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகள் எல்லாம் இந்த தேசத்தின் மீது நம்பிக்கை எழுந்திருக்கிற சூழ்நிலை இருந்தது. அதன் காரணமாக இந்த தேசத்தின் மீது முதலீடு செய்வதற்கான தயக்கம் காட்டி முதலீடுகளை திரும்பப் பெறுவதற்கான முயற்சியில் இருந்தார்கள். எனவே நிதி நிலைமை மிகுந்த மோசமாக இருந்த சூழ்நிலையில உடனடியாக தேவை என்பது இந்த நாட்டின் மீது மக்களுக்கு, உலக நாடுகளுக்கு நம்பிக்கை உண்டாக்க வேண்டும். அதன் காரணமாகத்தான் உலக நாடுகள் மீது பல நாடுகளிலிருந்து நாம் முதலீடுகளை பெற முடியும். அதனால இந்த தேசத்தின் மற்ற திட்டங்களை அமல்படுத்த முடியும் என்று கருதித்தான் பல பேர் கூட திரும்ப திரும்ப ஒரு கேள்வி கேட்கின்றார்கள். பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு இவர் இந்திய நாட்டில் இருந்து வெளிநாட்டில் அதிகம் என்றெல்லாம் நகைச்சுவையாகவோ கேலியாகவோ பேசுகிறார்கள். அதிக நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்தார் என்பது உண்மை. ஆனால் இவர் செய்த சுற்றுப்பயணம் எல்லாமே வெற்றி பயணமாக மாறி இருக்கின்றது. அதன் காரணமாக ஏராளமான லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் இந்திய நாட்டுக்கான மூலதனம் பெறுவதற்காக ஒரு முயற்சியில் வெற்றி கண்டிருக்கிறார் என்பதால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்திய நாட்டுடைய பொருளாதார சூழலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் என்பது மாத்திரம் உறுதி. இதை பொருளாதார நிபுணர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். இல்லை, இப்ப அதைத்தான் என்ன விமர்சிக்கிறாங்கன்னா, அந்த முதலீடுகள் அனைத்தும் ஊக வணிகமாக அந்த பங்குச்சந்தை இது போன்ற நபர்களை குறிவைத்துதான் இருக்கிறதே ஒழிய இது அடித்தட்டு மக்களையோ இந்தியாவினுடைய இறைமைத்தன்மையோ பாதுகாக்கிற வகையில் அந்த முதலீடுகள் இல்லை அப்படிங்கிறதுதான். இந்திய நாடுகளிலே முதலீடு செய்யுங்கள் என்று சொன்னால் இந்தியாவில் உற்பத்தி செய்யுங்கள், மேக் இன் இந்தியா. அதனால அந்த இந்திய நாட்டிலே உற்பத்தி ஆகிற தொழிற்சாலைகள்ல அந்நிய நாட்டுடைய முதலீடுகள் இங்க வரும். அதன் காரணமாக நாம் இங்கே உற்பத்தி பெருகும். உற்பத்திக்காக இந்திய நாட்டில் தொழிற்சாலை என்று சொன்னால் வேலை வாய்ப்பு அதிகமாகும். வேலை வாய்ப்பு அதிகமானால் பல பேர் கையில பணம் பொருளும். இதுதான் இயற்கையான ஒரு சாதாரண ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய அம்சம். குறிப்பாக பாமர மக்களுக்கு வேண்டுமானால் உடனடியாக இதனுடைய பலன் தெரியாமல் இருக்கிறார். பொருளாதார நிபுணர்கள் அவர்கள் எல்லாம் இந்த தேசத்தை பற்றி பேசும்போது நிச்சயமாக ஒரு நம்பிக்கையோடு பேசுகிறார்கள், தொழிலதிபர்கள் பேசுகிறார்கள். மன்மோகன் சிங் அரசுல கூட பல பொருளாதார நிபுணர்கள் அவரை பாராட்டதான் செஞ்சாங்க. அவங்க அதுல இன்னொரு வேறுபாடு ஒன்று இருக்கிறது. இந்த தேசத்தின் மீது முதலீடு செய்ய வேண்டும் என்று தயக்கம் காட்டியதற்கு ஒரு காரணம், இந்த தேசத்தை பொறுத்தவரையில் பல பேர் முனைந்து வந்தாலும் இங்கு பலவிதமான அவனுக்கு தருகின்ற ஆதரவு என்பது தாமதப்படுத்துகிறது என்பது மாத்திரமல்ல, அதுல பல பேர் இடையிடையே அதற்காக லஞ்சத்தை பெறுகிறார்கள். இதை பச்சையாக சொல்ல வேண்டுமானால். ஆனால் முதலாக உலக நாடுகளுக்கு மாத்திரமல்ல, அவர்களுக்கெல்லாம் அறிவுரை விடுக்கும் பொழுது, நான் உங்களுக்கு சிவப்பு நாடாவை ஒழித்து கட்டிவிட்டு சிவப்பு கம்பளம் இருக்கின்றேன் என்கிற வாசகத்தை நரேந்திர மோடி பயன்படுத்துகிறார். அதனால ஒரே நாள்ல உங்களுக்கு அனுமதி கிடைக்கும். ஒரு தொழிற்சாலை துவங்குவதற்கு தேவையான கட்டமைப்புக்குண்டான அனுமதிகள் எல்லாம் கிடைக்கும். அதனால சுலபமாக இந்த நாட்டில் முதலீடு செய்து தொழிற்சாலை துவங்க வேண்டும் என்ற எண்ணம் மற்ற நாட்டை சார்ந்தவர்களுக்கு வருகிறது. குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் அறிவுரை விடுவதெல்லாம் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியனையே அழைக்கிறார்கள். வாருங்கள், தாய்நாட்டுக்கு வாருங்கள் என்று அழைக்கின்றார்கள். அதனால இது ஒரு கண்ணோட்டத்தில் மாற்றம் இருக்கிறது. மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் இருந்த 2 அம்சங்கள் ஒன்று இது, இன்னொன்று பின்னால் குறிப்பிடுகின்றேன். ஒன்று, அரசாங்க நிர்வாகம் சுத்தமாக இருக்க வேண்டும். உலக நாடுகளிலேயே இந்திய நாட்டில் தான் இந்த உழைப்பு என்பது சற்று குறைந்த செலவில் கிடைக்கிறது. சாதாரணமாக மற்ற நாடுகளோடு எல்லாம் நான் சில நாடுகள் தான் போயிருக்கிறோம். அதனுடைய விலைவாசி பொருட்கள் அது பார்க்கும்போது இந்திய நாட்டு ரூபாய் நாணயத்திற்கு வாங்கும் சக்தி அதிகம் இந்திய நாட்டுக்குள்ள. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு இதே விஷயத்தை மற்ற நாடுகளில் செய்யும் போது உற்பத்திக்கான என்ன செலவாகுமோ அதோட இந்திய நாட்டில் ஆகும்போது கிட்டத்தட்ட பாதி தான் ஆகும் உங்களுக்கு.
அந்த காரணமாகவே அவங்களுடைய உபரியை மட்டும் தான் பார்ப்பாங்க. அந்த நிறுவனங்கள்லாம் அவங்களுடைய உபரியை பார்ப்பாங்களா? அதை பற்றி பிரச்சனை இல்லை. லாபத்தோடு தான் வருகிறாள் என்றாலும் இந்த லாபத்தோடு கூட இந்த அரசாங்கம் தாமதம் செய்வதும், கட்டுமான பணிக்கு துணை புரியாமல் இருப்பதும், அதற்காக கிக் பேக் லஞ்சம் கேட்பதும், இவைகள் எல்லாம் இவங்களை கட்டுப்படுத்தப்பட்டு நினைக்கிறீங்களா? ஊழல் லஞ்சம் எல்லாம் இந்த அரசு நிர்வாகங்களை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக நரேந்திர மோடி பிரதமரான பிறகு சொன்ன முதல் வாக்கியத்தை சொல்லி, நான் வாங்க மாட்டேன், எவரையும் வாங்க விட மாட்டேன் என்கிற சபதத்தோடு வந்திருக்கிறார். நிச்சயமாக கட்டுப்படப்பட்டிருக்கிறது. தலைமை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் கீழே இருப்பான். பர்கொலேட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த தீய விஷயங்கள் எதுவாக, நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மேலிருந்தான் கீழே வர முடியும். ஒழுக்கம் என்கின்ற தமிழ் வார்த்தைக்கே ஒழுகுதல் என்கின்ற வார்த்தையிலிருந்து வருவது ஒழுக்கம். ஒழுகுதல் என்றால் இப்ப மேலிருந்து எண்ணெய் ஒழுகிறது, தண்ணீர் ஒழுகுது. எப்போதுமே ஒழுகுவது என்பது மேலிருந்து கீழே தான் ஒழுகும். அதிலிருந்து வந்ததுதான் இந்த ஒழுக்கம் என்பது. இப்ப தலைமை சுத்தமாக இருக்கிற காரணத்தால் தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அது கீழே இறங்கும். இந்த லஞ்ச லாபம் என்பது விஷம். அது இப்போது கொஞ்சமாக மேலே இல்ல, கீழே கொஞ்சமாக இறங்கி வரும். அடுத்தட்டு மட்டத்திலும் முழுமையாக இல்லாமல் போகிற காலத்தை நீங்கள் விரைவாக பார்க்கத்தான் போகிறீர்கள். இல்ல, இடதுசாரிகள் வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, கார்பரேட்டுகளை அனுமதிப்பதே ஊழலுக்கான ஒரு சட்ட வடிவம் தான் சொல்றாங்க. இடதுசாரிகளுடைய கொள்கையை மாத்திர அடிப்படையாக வைத்துக் கொண்டு இந்த தேசத்தின் தன்மையை நீங்கள் எடை போல பார்த்தால் அது நிச்சயமாக தோல்வியில முடியும். காரணம், இடதுசாரிகள் எங்கு வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை. அவர்கள் இடதுசாரிகள் ஆதிக்கம் செலுத்திய கம்யூனிசம் என்கின்ற சத்தம் ஆதிக்கம் செலுத்திய சோவியத் யூனியனை தோற்றுவிட்டது. இப்போது சீனாவிலே கம்யூனிசம் ஆதிக்கம் செலுத்தவில்லை. அவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு தேவைக்காக அந்த கம்யூனிச கொள்கையை எல்லாம் மாற்றிக்கொண்டுதான் இப்போது வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தேவையான இடத்துல மாத்திரம்தான் அவர்கள் கம்யூனிச கொள்கையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கம்யூனிசம் என்பது தோற்று போன சித்தாந்தம். அதனால் இடதுசாரிகளுடைய வாதம் என்பது அவர்கள் எப்போதுமே எதிர்மறையாக சிந்தித்து எதிர்மறையாக விமர்சனம் செய்வதற்காகவே நம்ம நாட்டு மக்கள் உழைப்ப உறிஞ்சலையா? எம்என்சி, இந்த கார்பரேட்டுகள், இந்த பன்னாட்டு பெருநிறுவனங்கள் நம்ம நாட்டு உழைப்ப தொழிலாளர்கள், இந்த நாட்டுக்கு பொருளாதாரம் தேவை, இந்த நாட்டுக்கு வேலை வாய்ப்பு தேவை, இந்த நாட்டுக்கு உற்பத்தி தேவை. அப்போ அதாவது தேசத்தின் மத்தியில் என்ன ஒரு கற்பனை உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த பெரிய பெரிய தொழிற்சாலைகள் எல்லாருமே பெரிய துரோகிகள் என்பது போலவும் அந்த ஒரு கற்பனை சித்தரிக்கப்பட்டது இடதுசாரிகளால. அவர்களும் இந்த நாட்டுக்கு தேவை ஒரு பெரிய ஒரு முதலீடு செய்து, அதாவது ரெண்டு விஷயத்தை குறிப்பிட வேண்டும். பெரும் பெரும் தொழிற்சாலைகள் இந்த நாட்டுக்கு அவசியம் தேவை. அவர்களாலே வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, உற்பத்தி பெறுகிறது. அந்த உற்பத்தியின் காரணமாக நாம் அந்நிய நாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும் என்பது அது இந்த நாட்டின் செல்வத்தை தான் அது அதிகமாக்குகிறது. திட்டத்தில் அது தேவை. குருமூர்த்தி அவர்கள் ஒருவர் தான் இதை பற்றி தெளிவாக குறிப்பிட்டு பல கட்டுரைகள் எழுதி இந்த அரசாங்கத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலைமை தொடருமானால் இந்த நாட்டில் சாதாரண மக்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாகும், பொருளாதாரம் என்பது பரவலாக்கப்படும். அதனால நாடு எதிர்காலத்தில் முன்னேறும் என்பதுதான் நம்முடைய கற்பனை. விஷயம் நல்ல விஷயம் தான். இப்ப குறு தொழிலாளர்கள் அது முனைவு செய்யறது. ஆனா இப்ப சமீபத்தில் மோடி அரசு மீது இடதுசாரிகள் நிறைய கட்டுரைகள், இடதுசாரிகளுடைய குற்றச்சாட்டை மாத்திரம் அடிப்படையாக வைத்து இல்ல இந்த தொழிலாளர்கள் ஒரு கேட்டு விவாதத்தை நடத்த வேண்டுமானால் இதை தோற்று போவீர்கள். நாங்கள் இடதுசாரியுடைய கொள்கையிலே இடதுசாரிகள் எது எதிர்க்கிறார்களோ அவர் எதிர்க்கிறார்கள் என்ற காரணத்தால் இது நல்லது என்று முடிவெடுக்கின்ற மக்கள் இருக்கிறார்கள். இடதுசாரி எதிர்க்கிறாங்கல்ல, அப்ப நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் இருக்கிறார்கள், விவரம் இருக்கிறார்கள். அவர் எதிர்க்க வேண்டும் என்பதற்காக பெருவெடுத்த ஜன்மங்கள். அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு உங்களுடைய சிந்தனையை நீங்கள் கேள்விகளை மாற்றிக்கொண்டு, நான் இடதுசாரிகள் கேள்விக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன். ஆனா வேற கேட்பவங்க உதாரணங்கள் என்ன சொல்றாங்க? இப்ப அவங்க பன்னாட்டு, அதாவது உங்க மீது மட்டும் இல்ல, அவங்க காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டு. அவங்க பாரதிய ஜனதாவை மட்டும் அவங்க சொல்லல. இவங்க ரெண்டு பேருமே எம்என்சி கார்பரேட்டுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. அதுக்கு சமீப கால உதாரணம் நோக்கியா இப்ப மூடிட்டு போயிட்டாங்க, பாக்ஸைன் கம்பெனி மூட போறாங்க. இப்ப பாருங்க எத்தனை தொழிலாளர்கள் நிக்கிறாங்க. இதுதான் எம்என்சி வரும்போது நோக்கியா பிரச்சனையோ மற்ற பிரச்சனைகளோ நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உருவானதல்ல. இதற்கு முன்பாக இருந்த பிரச்சனை அந்த வடிவத்தை தான் தொடர்ச்சி. இதனுடைய பாதுகாப்புக்காக ஆரம்ப நாளிலேயே ஒப்பந்தம் விடும்போது அரசாங்கம் மிக தெளிவா ஒப்பந்தம் விட்டிருக்குமானால் இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது. நீங்க சொன்ன குறிப்பிட்ட உதாரணங்களுக்கு இந்த புதிய அரசாங்கத்திற்கும் எந்த பொறுப்பும் இல்லை. ஆனா பொதுவா கடந்த வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்திலே பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் துறையா மாற்றுவதில் காங்கிரஸை விட பாரதிய ஜனதா ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதுக்குன்னு ஒரு துறையவே அவங்க உருவாக்குனாங்க, ஒரு மந்திரி இலாக்காவே உருவாக்குனாங்க. இவங்களுக்கு இருவருக்குமே பாரதிய ஜனதா சுதேசி தன்மைன்னு சொன்னா கூட மீண்டும் மீண்டும் அந்நிய முதலீடு தனியார் துறைக்கு இவங்க அதிக முக்கியத்துவம் தருவாங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சுதேசி என்கின்ற ஒரு கற்பனை இருக்கிறது. கற்பனை அல்லது கொள்கை. அது எந்த ஒரு தேசத்துக்கும் எது நன்மை பயக்கும் என்றால், எந்த அளவுக்கு அதிகமாக அந்நிய முதலீட்டை, அந்நிய தொழிற்சாலைகளை நம் நாட்டுக்குள்ள வரவழைக்கின்றோமோ அது தவிர்க்க வேண்டும் என்பது. அந்த தவிர்க்கக்கூடிய நிலைமையில நாம் இருக்கிறோமா என்பது முக்கியம். இன்றைக்கு நாடு இருக்கிற இந்த காங்கிரஸ் அரசாங்கம் 60 ஆண்டுகள் ஆட்சி புரிந்து இந்த நாட்டை கொண்டு வந்திருக்கிற நிலைமைக்கு
இவைகளெல்லாம் ஒரு தற்காலிகமான தீர்வுகள். இதை ஏற்று மறுக்க முடியாது. காரணம், சகஜ நிலைக்கு இந்த நாட்டை கொண்டு வருவதற்கு சில ஆண்டுகள் ஆகும். அப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில் தான் நாங்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றிருக்கிறோம். அப்ப சரி செய்ய முடியும் நம்மால நம்பிக்கையில மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எங்களுக்கும் சரி செய்ய முடியும் நம்பிக்கை இருக்கிறது. அந்த வகையில் உடனடியாக என்ன செய்ய வேண்டும், கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்ய வேண்டும் இருக்கிறது. அடுத்து பெருந்தொழிற்சாலைகள், அதன் பிறகு சிறு தொழிற்சாலைகள், அப்படி மாறி மாறி வரணும். மூன்றாவது, அந்நிய நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு வரும்பொழுது ஒரு இந்திய நாட்டில் நம்மால உற்பத்தி செய்ய முடியாத பொருட்களுக்கு தான் அந்நிய நாட்டு கம்பெனி அழைக்கணும். டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி ஆரம்ப நாளிலேயே ஒரு வாசனம் சொல்வார். ஓகே, நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் சிப்ஸ் தயாரிக்கின்ற கம்பெனி இந்திய நாட்டுக்கு கொண்டு வந்தால் நான் வரவேற்கிறோம். பொட்டாட்டோ சிப்ஸ் கொண்டு வருவதற்காக உங்களுக்கு எதற்கு இந்த அந்நிய நாட்டு கம்பெனி? ஆனால் முந்தைய அரசாங்கம் அதற்கு கூட அந்நிய நாட்டு கம்பெனிக்கு அனுமதி தந்தது. நம்மால் முடியும் என்கின்ற விஷயங்கள் எல்லாம் எதற்காக அந்நிய நாட்டை அழைக்க வேண்டும் என்பது ஒன்று. அதனால கூடுமானவர்கள் நம்மால் இயலாத அம்சங்கள் அதைத்தான் செய்ய வேண்டும். இந்த அரசாங்கம் செய்திருக்கிற முக்கியமான ஒரு அம்சத்தை குறிப்பிட வேண்டும். அது துரதிருஷ்டவசமாக அது அதிகமாக மக்கள்கிட்ட வெளிச்சத்துக்கு வரவில்லை. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாதுகாப்பு துறையில அந்நிய முதலீட்டை அதிகரிக்க வேண்டும் என்று அறிவித்தார். இதுதான் செய்தியாக வந்து கொண்டிருக்கும். ஆனால் அறிவித்தது என்னவென்றால் 90% என்றெல்லாம் சொன்னார்கள். 49% தான் இப்ப வந்திருக்கிறது. ஆனால் அதற்கு முந்தைய ஒரு முக்கியமான அறிவிப்பு எங்குமே வெளியில வரவில்லை. இது நாள் வரையில் இந்திய நாட்டு ராணுவத்திற்கு, நம்முடைய முப்படைகளுக்கும் தேவையான தளவாடங்கள், கருவிகள், ஆயுதங்கள், அவைகளை வெளிநாட்டிலே தயாரிக்கப்பட்ட கருவிகளை நாம் இறக்குமதி செய்து வந்தோம். நரேந்திர மோடி ஆட்சிக்கு பொறுப்பேற்ற பிறகு அவர் செய்த முதல் முடிவு, இனி இந்திய நாட்டு ராணுவத்திற்காகவோ பாதுகாப்பு துறைக்காகவோ அந்நிய நாட்டில் உற்பத்தியான எந்த ஒரு கருவியுமோ தளவாடங்களும் நாம் இறக்குமதி செய்ய போவதில்லை என்று முடிவெடுத்தார். ஆனால் ஆயுதங்கள் தேவை. இந்திய நாட்டிலே உற்பத்தி ஆகும். இந்திய நாட்டு தொழிலாளர்கள் உற்பத்தி செய்வார்கள். இந்திய நாட்டு தொழில்நுட்பத்தை செய்வார்கள். முதலீடு மாத்திரம் தான் அந்நிய நாட்டிலிருந்து நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதனால் என்ன ஆகுது, இந்த ஆயுதங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது. பல நேரங்கள் அந்நிய நாட்டிலிருந்து நாம் பெற்ற ஆயுதங்கள்னால அதுக்கு உண்டான ஊதிரி பாகங்கள் அது கிடைக்காமல் தாமதமாக இருக்கிறது. இரண்டாவது, அவன் தயாரித்திருந்த பொருட்கள் கூட பல நேரங்களில் போர்க்களத்தில் ஈடுபடும் பொழுது தரம் குறைந்தவர்களாக இருக்குமானால் ஒன்றும் பண்ண முடியாது, தோல்வியில் கொண்டு. ஆனால் இப்ப நம்முடைய நிபுணர்கள், நம்ம நாட்டை சார்ந்தவர்கள்லாம் மிக தலைசிறந்த நிபுணர்கள். அதனால் நம்மால சிறப்பாக செய்ய முடியும். அது மாத்திரமல்ல, அதுல உழைப்ப, வேலை வாய்ப்ப நம் நாட்டை சார்ந்தவனுக்கு அதிகமாகிறது. இந்த சின்னத்தில் இந்த அரசாங்கம் போய் கொண்டிருக்கிறது. அத இப்ப அந்நிய முதலீடு, எம்என்சி கம்பெனியுடைய வருகைங்கிறது இங்க சாதகமான நிலையை தான் உருவாக்கும். இன்றைய காலகட்டத்திற்கு அந்நிய முதலீடு இல்லாமல் எந்த நாடும் ஆட்சி நடத்த இயலாது. அதுக்கு சமீப காலமா இந்த பாராளுமன்ற ஜனநாயக மரபை ஏன் பாரதிய ஜனதா பின்பற்றுவதில்லை? அவசர சட்டம் கொண்டு வராங்க, எதிர்கட்சிகளோட குரலை மதிக்கிறது இல்ல, நிலம் கையப்படுத்தும் சட்டம், பல்வேறு விஷயங்களை ஏன் இவங்க ஒரு கலந்தாய்வு, ஒரு மற்ற கட்சி உறுப்பினர்களோட பேசுவதற்கு இவங்க ஏன் தயாரா இல்லை அப்படிங்கிற ஆட்சி என்று வரும்பொழுது ஒரு கட்சி வெற்றி பெறலாம், ஒரு கட்சி தோற்கலாம். ஆனால் தோற்றுவிட்டு எதிர்கட்சியாக இருக்கிறவர்களுக்கு மனப்பான்மை, நான் எதிர்கட்சி என்பது எதிர்கட்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிற வரையில் பார்லிமெண்ட் ஜனநாயகம் என்பது கேள்விக்குறியாக. நீங்களும் இடதுசாரிகளும் அதே மாதிரியான அப்படி இல்ல. ஆளுங்கட்சியாக இருக்கிற திமிரின் அடிப்படையில் அவர்கள் கொஞ்சம் கூட ஜனநாயகத்துக்கு நம்பிக்கை வைக்காமல் செய்த தவறான செயல்கள் தான் நாங்கள் எதிர்கட்சியா இருக்கும் போது கண்டிப்பா. இப்ப நாங்கள் விவாதத்துக்கு தயார் என்கின்றோம், அவர்கள் விவாதத்துக்கு தயாரில்லை என்கின்றார்கள். அந்த சூழ்நிலை பிறகு கூர்ந்து கவனித்தால் நாங்கள் விவாதத்துக்கு தயார் என்கின்றோம், அவர்கள் விவாதத்துக்கு தயாரில்லை, கூச்சல் குழப்பத்துக்கு தயாராக இருக்கிறார்கள், விவாதத்துக்கு தயாரில்லை. அதனால அந்த பார்லிமெண்ட் ஜனநாயகத்தை மீறக்கூடிய தன்மை எதிர்கட்சியாக இருப்பவர்கள் எதிர்கட்சியாக இருக்கிறதுனால, அது குறிப்பாக மக்களவையில ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாநிலங்களவையில தங்களுக்கு அதிகமான பெரும்பான்மை இருக்கிறது என்று கருதி எங்களுடைய பலவிதமான நலத்திட்டங்கள் எல்லாமே அமல்படுத்த முடியாமல், தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாமல் முடக்குவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதுல சில திட்டங்கள், சட்டங்கள் உடனடியாக அமலுக்கானால் நாட்டு நன்மைக்கு நல்லது. காரணம், நாங்கள் மக்கள்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், அதை செய்தாக வேண்டும். அதற்கு தாமதப்படுத்த முடியாது என்பதனால அதை மீண்டும் நாங்கள் அவசர சட்டமாக கொண்டு வருகிறோம். அடுத்தது பாராளுமன்றத்திற்கு வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு மேலவையிலையும் எங்களுக்கு பெரும்பான்மை வந்துவிடும். நிலம் கையகப்படுத்தும் சட்டம் இவ்வளவு அவசரமா கொண்டு வர வேண்டிய அவசரம் என்ன? அது நிலம் கையகப்படுத்தக்கூடிய சட்டத்தினுடைய பலன்கள் அத்தனையும் தொழிலாளிகளுக்கும் விவசாயிகளுக்கும் நன்மை பயப்பதற்கு அமையும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இல்ல ஏதாவது வளர்ச்சி திட்டங்கிற பேர்ல அந்த விவசாயிகள் நிலம் பறிக்கப்படும் தானே? இல்ல, அதெல்லாம் மற்றவங்க பேசக்கூடிய பேச்சுங்க. தெளிவாக அமைச்சரே சொல்லியிருக்கிறார், இந்த நிலம் கையகப்படுத்தக்கூடிய சட்டத்தின் மூலமாக பலனடைய போவது முழுவதும் விவசாயிகள் தான் என்று தெளிவாக சொல்லி. காங்கிரஸ் கொண்டு வரும்போது நீங்களா எதிர்த்து இந்த சட்டம்
காங்கிரஸ் இல்ல இப்ப அந்த காங்கிரஸ் கொண்டு வந்த சட்டத்தை அப்படியே கொண்டு வரல. அதுல விவசாயிகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய திருத்தங்கள் என்ன உண்டோ அதெல்லாம் சேர்த்து வெளிப்படையா இல்ல. அதுதான் எங்களுக்கு அச்சமா இருக்கு. பாராளுமன்றத்துல நான் கொண்டு வந்திருக்கிற மசோதா என்பது பகிரங்கமாக அச்சடிக்கப்பட்டதால கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படையாகவோ மறைமுகமாக செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. எல்லா திருத்தங்களும் கொண்டு வந்தப்பட்டிருக்கிறது. எதிர்க்க வேண்டும் என்பதற்காக எதிர்த்தோமானால் அதற்கு எந்த விதமான முடிவுமே இல்லை. இதை ஒட்டிய கேள்விதான் இதுவும். அதாவது இப்ப சமீபத்துல ஒரு கடந்த 20 நாட்களா விமர்சனமா வைக்கப்பட்டது. காங்கிரஸ் கூட விமர்சனம் வச்சாங்க. 6500 கோடி ரூபாய் அதானிக்கு கடன் வழங்குவதற்கு ரிசர்வ் வங்கி முடிவெடுத்திருப்பதை எப்படி மோடி ஆதரிக்கிறாரு? அப்ப இது ஒரு பெரு முதலாளிக்கான அரசா இருக்கு, காங்கிரசினுடைய தொடர்ச்சியா தான் இது இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை எப்படி பாருங்க? இல்ல இத அன்றைய தினமே நம்ம அரசாங்கம் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். மக்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டு 2G இந்த நிலக்கரி சுரங்க கரி ஊழல். இந்த கரி ஊழல்ல மற்ற அமைச்சர்களை குற்றம் சாட்டி இந்த அரசாங்கம் தப்பிக்க முடியாது. காரணம், அன்றைக்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களே இந்த துறைக்கு அமைச்சராகவே இருந்த காலம் அது. நேரடியாக காங்கிரஸை சார்ந்த முக்கியமானவர்கள் தான் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2G ஊழல்ல எந்த அளவுக்கு ஊழல் இருந்தோ அதை விட பன்மடங்கு அதிகமான ஊழல் இந்த நிலக்கரி ஊழல். அது வாஜ்பாய் காலத்துல விசாரிக்கணும்னு சமீபத்துல நாங்க தயாரா இருக்கோம். வாஜ்பாய் காலத்தை விசாரிக்கிறது நாங்க தயாரா இருக்கோம். அது சும்மா ஏமாத்துறதுக்கான முயற்சி. நாங்க தயாரா இருக்கோம். அது எந்த விதமான தவறும் நடக்கல. இதுல குற்றச்சாட்டு அதுல பல பேர் மாட்டிருக்கிறார்கள். நான் கூட இதை பற்றி சொல்லும் பொழுது தமிழ்நாட்டில் நமக்கெல்லாம் தெரிந்தது கரிகாலன், ஆனால் காங்கிரசுக்கு கரிதான் காலன் என்று கூட நான் சொல்லியிருக்கின்றேன். இப்போ நிலக்கரி என்பது உற்பத்தி முடக்கப்பட்டு விட்ட சூழ்நிலையில அத்தியாவசியமாக அவசரமாக எதெல்லாம் நிலக்கரியை பயன்படுத்தி நம்முடைய மின்சார உற்பத்தி எல்லாம் நிற்கிறதோ அதெல்லாம் நின்று போகும். அவசரமாக இப்போ தேவை. அதனால இன்றைக்கு அவசரமான தேவை என்னவென்றால், இப்போ சமீபத்துல நாங்க சட்ட தீர்த்தம் ஏன் கொண்டு வந்து கேட்டீங்க, இது ஒரு நியாயமான கேள்வி. இந்த சுரங்கங்கள் எல்லாருக்கும் அது மாதிரி 2Gக்களும் அதெல்லாம் மறுபடியும் மீண்டும் நீதிமன்றம் சொன்னபடி எந்த விதமான குறைகளும் இல்லாமல் வெளிப்படையாக மீண்டும் மற்றவர்களுக்கு ஏலம் விடுவதற்கான வழிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறோம். அது பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற விடாமல் தடுத்ததுனால அவசர சட்டமாக கொண்டு வந்திருக்கிறோம். அது வரும்பொழுது அதுவும் வெளியில வந்துவிடும். அதனால அரசாங்கத்துக்கு நியாயமான முறையில் பல லட்சம் கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும் என்றெல்லாம் நீங்க படித்திருப்பீர்கள். இப்போ இந்த நிலக்கரி விஷயத்துல அது மறுபடியும் நாங்கள் அந்த ஏலம் கொடுத்து அது உற்பத்தி தொடங்குகிற வரையில் உடனடியாக இந்த தொழிற்சாலை செயல்பாடு நின்று போகாமல் தடுக்க அவசரமாக நம்ம பக்கத்திலிருந்து வாங்க முடியும். வீடுகளிலேயே சாதாரணமா நம்ம வீட்டுல ஒரு அவசரத்துக்கு தேவையில்லைன்னா பக்கத்து வீட்டுல போய் 2 கரண்டு சக்கரை கடன் வாங்குறாங்க பாருங்க சாதாரண வீட்டு பெண்கள். அதே மாதிரி நான் இப்ப அந்நிய நாட்டுல ஆஸ்திரேலியால தான் இப்ப நிலக்கரி இருக்கு வாங்க வேண்டியது. அந்த நாட்டுல முதலீடு செய்வதற்கு பெருந்தொகை தேவை. அந்த பெருந்தொகைக்காக முன் வரக்கூடிய அதானி முன் வந்தார். அவருக்கு துணை அரசாங்கம் தந்திருக்கிறது. இந்த நாட்டுக்கு பயன்படக்கூடிய தொழிற்சாலைகளை மீண்டும் புதுப்பிப்பதற்கு தேவையான அவசர தேவையான நிலை செய்வதற்காகத்தான் அந்த தொழிலதிபருக்காக. அந்த அதானி என்பவர் இவருக்கு பிரதமருக்கு ஏற்கனவே எனக்கு தெரிந்தவர்களால அதனால தப்பு நடந்து விட்டு எதை முறைகேடு நடந்தது என்றால் சொல்லுங்க. குற்றம் சாட்டினால் அந்த முறைகேட்டு குறித்து விசாரணைக்கு யாருமே தயார். இது எந்த முறைகேடு நடக்க நாட்டினுடைய நலன் கருதி அவசர தேவைக்காக இந்த தொழிற்சாலைகளை உற்பத்தியை உடனடியாக தொடங்குவதற்கு தேவையான அவசர தேவையாக இந்த முயற்சி செய்யப்பட்டது. அது எந்த தவறும் நடக்கவே இல்லை. இல்ல எதிர்கட்சிகள் இடதுசாரிகள் எல்லாருமே சொல்றது இது மாதிரியான பெரு முதலாளிகள் இதுவரையும் கடனை திருப்பி தந்ததா சரித்திரமே கிடையாது. வாராக்கடன் இவ்வளவு இருக்கு. நம்ம இல்ல கல்வி கடன் குறித்து இவ்வளவு கேட்கிற வங்கிகள் இந்த பெரு முதலாளிகிட்ட கேட்கறதே இல்ல. இந்த புதிய அரசாங்கம் வந்த பிறகு தந்திருக்கிற குறிப்பை நீங்க கவனிக்கல என்று நான் கருதுகின்றேன். இந்த வாராக்கடன் என்று எங்க இருக்கிறதோ அதையெல்லாம் முறையாக வசூலிப்பதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு குறிப்பு தந்திருக்கிறது. இது முந்தைய அரசாங்கம் போல இந்த அரசாங்கம் இருக்க முடியாது. பொறுத்திருந்து பாருங்க. இதுவும் அது தொடர்பானதுதான். அதாவது என்ன சொல்றாங்க, ஏன் இந்த அவசர சட்டங்கள்லாம் வருதுங்கிறதுக்கு நீங்க ஒரு காரணம் சொன்னீங்க. பட் இடதுசாரிகள் என்ன சொல்றாங்கன்னா ஒபாமா வராரு. நீங்க இடதுசாரியுடைய வெறும் கொள்கை மாத்திரம் அடிப்படையாக வைத்து ஒரு கேள்வி கேட்கிறதா நான் மேற்கொண்டு எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல தேவையில்லை. தேசத்தை நாசமாக்கி அந்த கொள்கை இடதுசாரியுடைய கொள்கை, எதிர்மறையான கொள்கை. ஆல்வேஸ் தே ஆர் நெகட்டிவ். வெற்றி பெற்றவன் விமர்சனம் வந்தா நான் அதை கேட்டு தயாரா இருக்கேன். தோல்வி கண்ட சித்தாந்தம், தோல்வி கொண்ட நபர்கள், எதிர்மறையாக சிந்திப்பவர்கள், தேசத்தின் நல்ல அக்கறை இல்லாதவர்கள், அவங்களுடைய பேச்சுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கவே தயாரா இல்லை. தெளிவா சொல்றேன். அதுதான் அடிப்படை என்று வைத்துக் கொண்டு உங்கள் கேள்வி வைமானால் நீங்கள் தவறான கண்ணோட்டத்தோடு கேள்விகளை தயாரித்தீர்கள் என்று பொருள். தேசத்தை நல்ல அக்கறை அவங்க போராட்டம். நீங்க ஒரு கவனிங்க, நான் ஒரு சீர் சொல்றேன், உங்க மூலமா மக்களுக்காக சொல்றேன். இந்த நாட்டில் எத்தனையோ பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கு, புயல் வந்திருக்கு, பெரிய பெரிய பேரழிவு வந்திருக்கு. ஏதாவது ஒரு இடத்துலாவது வெள்ளம் வந்த போதோ பேரழிவு வந்த போதோ கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் தொண்டுதல் செய்தார்கள் ஒரு செய்தி காட்டுங்க பார்ப்போம்.
அங்கே உடனடியா RSS தான் போகும். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க கொடி பிடிச்சிட்டு போராடுவாங்க. அதை கூட இதை கூட நெகட்டிவ் அப்ரோச். எப்ப பார்த்தாலும் போராடுவோம், வெற்றி பெறுவோம், போராடுவோம். இது கண்டினியூஸ் ப்ராசஸ். இப்ப நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதாவுக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறப்ப நீங்க சொன்னது 2-3-4 மாதங்களுக்கு முன்னாடி சுழியத்தில் இருக்கிறது, பூஜ்ஜியத்துக்கு வந்திருக்கிறோம். அதாவது பாரதிய ஜனதானாலே ஒரு நெகட்டிவான ஒரு இது போய் பூஜ்ஜியத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு இதை வந்து ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. இப்போ பாரதிய ஜனதாவுடைய பலம் என்ன? அந்த பத்திரிகையில வந்த செய்தி, நான் பொதுவாகவே சில பத்திரிகைகள் தவறான செய்தி வந்து அதை மறுத்துட்டு இருக்கிறது, அதை போய் சரி விட்டுருவோம். அந்த பத்திரிகையில நான் சொன்ன கருத்து சரியாக புரிந்து கொள்ளப்படாமல் வெளியிடப்பட்டது. ஏனைய மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி அடைந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி அடைந்திருக்கிறதா? ஏன் இல்லை? என்ன காரணம்? இது கேள்வி. நான் என்ன குறிப்பிட்டேன் என்றால், பாரதிய ஜனதா கட்சி அல்லது அதற்கு முந்தையாக கொள்கை ரீதியாக ஒரு பகுதியில் RSS அமைப்பு எதுவாக இருந்தாலும் ஏனைய மாநிலங்களில் அவர்கள் எல்லாம் பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்கினார்கள். அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கும் வந்துவிட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அவைகள் மைனஸ் இருந்து துவங்கப்பட்டது. அதாவது சமதளத்திலிருந்து துவங்கப்படாமல் கீழே இருந்து துவங்கப்பட்டது. அதற்கு ஒரு விசேஷமான காரணம், வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் வடக்குக்கு எதிர்ப்பு, சம்ஸ்கிருத்துக்கு எதிர்ப்பு, கடவுளுக்கு எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்பு, இப்படி பல அம்சங்கள்ல ராமாயணத்துக்கு எதிர்ப்பு, இப்படி பலவிதமான எதிர்ப்புகள் இந்த ஒரு பெரிய சக்தி வேறு பல காரணங்களால கொஞ்சம் தலை தூக்கி இருந்தது என்பது உண்மை. அதனால இந்த கொள்கையோடு இருக்கிற இந்த களத்தில் ஒரு தேசிய சிந்தனையை, தேசிய ஒரு சிந்தனையை மக்கள் மத்தியில் பரப்புவதற்காக நாங்கள் பெரும்பாடு பட வேண்டியிருந்தது என்பது உண்மை. ஆனால் வெற்றி பெற்றுவிட்டோம். நாங்கள் பூஜ்ஜியம் வருவதற்கு ஒரு காலமானாலும் இப்போது ஆங்கிலத்தில் நான் பயன்படுத்தின வார்த்தை டேக் ஆஃப் ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம். இதுதான் நான் அவர்கிட்ட சொன்ன வருஷம். டேக் ஆஃப் ஸ்டேஜுக்கு வந்து விட்டோம் என்று சொன்னால் பயணவினை வேகமாக தொடரும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி நீங்க கேட்டதுனால முதலாக நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஒரு மும்முனை கொள்கையோடு தேர்தலை சந்தித்தோம். ஒன்று, பல்வேறு தொகுதிகளில் நாங்கள் நிறுத்தி வைத்த வேட்பாளர் வெற்றி பெறுவது. 2, நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்பது. 3வது முக்கியமானது, தமிழ்நாட்டில் திமுக அதிமுக அல்லாத ஒரு 3வது அணி அதை தமிழ்நாட்டில் உருவாக்குவது, மாற்று. இந்த விஷயத்தில் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராகிவிட்டார்கள். தமிழ்நாட்டுடைய ஆதரவு என்று சொல்ல முடியாத குறைந்தபட்சம் 2 தொகுதிகள் ஆதரவு. நாங்கள் நிறுத்தி வைத்த வேட்பாளர்கள் அதுல 2 வேட்பாளர் தவிர மற்ற வெற்றி பெறவில்லை என்பதுதான் புரிகிறது. ஆனால் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு அணி மக்களை சந்திக்கிறது என்று முன் வந்த போது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இதற்கு முன்பாக இல்லாத அளவுக்கு 19% மேல் வாக்குகள் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்த தேர்தலில் கிடைத்திருக்கிறது என்பது முதல் முறை. அதனால கொஞ்சம் முயற்சி செய்து 5% கூடினாலே நாங்கள் திமுகவுக்கு சமமாக நாங்கள் வந்து விடுவோம். 71 சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி முதலிடத்திற்கோ அல்லது 2வது இடத்திற்கோ நாங்கள் வந்திருக்கிறோம். இவைகள்லாம் தமிழ்நாட்டில் எங்களுடைய முயற்சி மக்கள் ஆதரவை பெற்று வருகிறது என்பதற்கான நீங்க சொல்ற கணக்குங்கிறது தேர்தல் சமயத்தில், மக்களவை தேர்தல் சமயத்தில் சொல்றீங்க. இப்போ உங்களுடைய கூட்டணியில் மதிமுக இல்ல, அதிகாரப்பூர்வமா அவங்க வெளியே போயிருக்கிறாங்க. தேமுதிக இருக்கா இல்லையான்னு இன்னைக்கு வரையும் உறுதியாகல. பாமக போனா போகட்டும்னு மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே சமீபத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த சூழல்ல பாமக பாரதிய ஜனதா வலுவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? எங்களுடைய பொன் ராதாகிருஷ்ணன் விடுத்த அறிக்கையை தலைப்புல பாட்டாளி மக்கள் கட்சி விலகினால் நஷ்டம் இல்லை தலைப்பு உள்ள நான் படிச்சு பார்த்தேன். ஆனா அவர் இன்னும் பொன் ராதாகிருஷ்ணன் நான் நேரில் சந்திச்சு கேட்கல. ஆனா அந்த பத்திரிகையிலேயே வந்திருக்கிற செய்தி, நான் பத்திரிகையை தப்பா பேசிருக்கேன்னு சொல்லல, தலைப்புல தான் ஒரு ஆங்கிலத்தில் சொன்னா ஒரு சென்சேஷன், ஒரு விறுவிறுப்பு தலைப்பு. உள்ளுக்குள்ள கேட்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற எல்லா கட்சியுமே எங்கள் கூட்டணியில் நீடித்து இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகின்றோம், இப்போது நீடித்து தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி, ஒரு கால அவர்கள் விலகிவிட்டால் உங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கோ ஆட்சிக்கோ அதனால பலவீனம் ஏற்படுமாறு, யார் விலகினாலும் எங்களுக்கு எந்த பலவீனமும் இருக்காது அந்த கேள்வி. இப்போ தலைப்பு என்னது? பாட்டாளி மக்கள் கட்சி விலகினால் எங்களுக்கு நஷ்டம் இல்லை. அப்கோர்ஸ் பத்திரிகையை ஒரு
இல்ல அந்த தலைப்பு கொடுக்கலாம். அதனால பொன் ராதாகிருஷ்ணன் அந்த முழு அறிக்கையை நான் படிச்சு பார்த்ததுல அவர் தெளிவாகத்தான் சொல்லியிருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, அதாவது மதிமுக தவிர ஏனைய கட்சிகள் எவையெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் பொழுது எங்களோடு கூட்டி இருந்தார்களோ அவர் இப்போதும் எங்களோடு தான் இருக்கிறார்கள், நட்போடு தான் இருக்கிறார்கள். அதனால அதில் எந்த கட்சியும் இப்போதைக்கு விலகவும் இல்லை. அவர்கள் ஏதாவது ஒரு செயற்குழு, பொதுக்குழு அப்படி ஏதாவது நிகழ்ச்சி அறிவித்தாலே அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு எல்லா பத்திரிகையிலையும் செயற்குழு கூடுகிறது. அவங்க அந்த அஜெண்டால சொல்லியிருக்க மாட்டாங்க அவருடைய நிகழ்ச்சி நிரல்ல. ஆனா உடனே நீங்க பாத்தீங்கன்னா ஊடகங்கள் ஊடகங்கள்ல என்ன வரும்னா செயற்குழு கூடுகிறது, தேசிய ஜனநாயக கூட்டை விட்டு விலகுகின்ற தீர்மானம் நிறைவேற்றப்படுமா, அதை பத்தி பேச்சே இல்லை. இப்ப கூட தேமுதிகவுடைய கூட்டம் நடைபெற்றது. ஒரு வாரமா ஊடகங்களை விலகுவதற்காக முடிவெடுக்க போகிறார்கள், அதை பத்தி பேச்சே இல்லை என்று செய்தி. அதனால அவர்கள் நம்மோடு தான் இருக்கிறார்கள், விலகுவதாகவும் அவர்கள் இல்லை, விலக மாட்டார்கள், விலகக்கூடாது என்றுதான் நானும் கருதுகின்றேன். ஏதேனும் ஒரு சில விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு இருக்கலாம். கருத்து வேறுபாடு இருக்கிற காரணத்தால் தானே பல்வேறு கட்சிகளால் நடத்தி கொண்டிருக்கிறோம். கட்சியை கழிச்சுட்டு ஒரே கட்சி ஆயிடலாமே. அதனால அந்த அம்சத்துல விமர்சனம் வரலாம். சில நேரங்களில் சில கருத்துக்களை தவறாக புரிந்து கொண்டும் கூட விமர்சனங்கள் வரலாம். விமர்சனம் செய்வதற்கு ஜனநாயக நாட்டில் உரிமை இருக்கிறது. இந்த விமர்சனத்தை பற்றி டாக்டர் ராமதாஸ் அவர்களே சொன்ன அந்த வாக்கியத்தை நான் மறுபடியும் சொல்கின்றேன். கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அவர்கள் விமர்சிப்பதற்கான உரிமை இருக்கிறது, நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அது நாகரிகமாக இருக்க வேண்டும். டாக்டர் ராமதாஸ் சொன்னது இதைத்தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். அவர் சொன்னது யாருக்காக என்றால் மதிமுகவுக்காக சொன்னது. அதனால இந்த கருத்து தான் நாங்களும் சொல்லுகிறோம். கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் விமர்சனம் செய்வதற்கு உரிமை இருக்கிறது, ஆனால் அது நாகரிகமாக இருக்க வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னாரோ அதுதான் நானும் வழிமொழிகிறேன். அவர் மதிமுக சொல்ல மதிமுக விமர்சித்து எச் ராஜா சொன்னாரு. நீங்க அப்படி நினைச்சுக்கலாம், அது மதிமுகவுக்கு பொருந்தவன் நான் சொல்றேன். இல்ல பாமக நிறுவனர் கேட்டதுதான் செய்தியாளர் கேட்டாங்க. என்னன்னா அன்புமணி தலைமையில தான் இனி 2016 தேர்தலில் சந்திக்க போறோம். அதை பத்தி பாரதிய ஜனதா கட்சி எதுவுமே பேசவே இல்லையே, அதை பத்தி இந்த கருத்து நாம தெரிவிக்கவே இல்லையே. சமீபத்தில் எங்களுடைய தலைவர் அமித்ஷா அவர் வந்திருந்தார்கள். அவர் ரொம்ப தெளிவா நிருபர் கூட்டத்தில் சொன்னார். அவர் என்ன சொன்னார் அமித்ஷா அவர்கள் என்பதை எனக்கு இந்தியும் தெரியும் என்பதனாலையும் நினைவுபடுத்த நான் சொல்கின்றேன். அவர் என்ன சொல்கிறார், தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்பட்டது. முதல் வாக்கியம். அது இப்போதும் தொடர்கிறது. இரண்டாவது வாக்கியம், தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது நாடு தழுவிய கூட்டணி. மூணாவது வாக்கியம், நாடு தழுவிய தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் தான் இயங்குகிறது. நாலாவது வாக்கியம், யாருக்கு ஒன்று சந்தேகம் வரும், தேசிய ஜனநாயக கூட்டணி வருகிற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியாகவே சந்திக்கும். அடுத்த வரி, தேர்தலை நாங்கள் சந்திப்பதற்கு முன்பாகவே எங்கள் சார்பாக யார் முதல்வர் வேட்பாளர் என்பதை நாங்கள் அறிவித்து விட்டு தான் தேர்தலை சந்திப்போம். ஒன்னும் குழப்பமே, ஒன்னும் குழப்பம், தெளிவா இருக்க ஒரு வாசல். இது மக்களவை தேர்தல் போது மோடி பிரதமர் என்பதை பாமக, தேமுதிக, மதிமுக எல்லாரும் ஏற்றுக்கொண்டு பிரச்சாரம் செய்தார்கள். இந்த சட்டசபை தேர்தல்ங்கிறப்ப முதல்வர் அப்படிங்கிறப்ப ஒவ்வொருத்தரும் முதல்வர் அன்புமணி முதல்வர் அப்படி ஒண்ணு யாரை பத்தி சொல்லி இப்ப என்னுடைய கருத்தாக நான் இதுவரை கேள்வி கேட்கப்பட என்ன சொல்லிட்டு இருக்கோம். இப்ப எங்களுடைய கவனம் முழுக்க உறுப்பினர் சேர்ப்பது நல்ல ஆதரவு இருக்கு. நான் அதனால என்ன சொல்றேன், ஐயா நாங்க அஸ்திவாரத்தை பலப்படுத்துகின்ற முயற்சியில நாங்கள் ஈடுபட்டு இருக்கும் பொழுது கும்பாபிஷேகத்துக்கு யார் தலைவர் கேள்வி கேட்டாங்க. அது உரிய நேரத்தில் முடிவு செய்து அறிவிப்போம் என்று எங்கள் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் பதில். நாங்க அதை பத்தி இப்ப சிந்திக்கவே இல்லை. நாங்க யார் தலைவர், யார் தலைமையில தேர்தல் முதலமைச்சர் ஆவார்கள் இப்ப சிந்திக்கவே இல்லை. இப்ப நீங்க உறுப்பினர் சேர்ப்புன்னு சொன்னதுனால ஒரு கேள்வி, உறுப்பினர் சேர்ப்புக்கு நீங்க பயன்படுத்தி அந்த வடிவம் ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, நாங்களே கால் பண்ணி உங்களை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு. அப்ப ஒரு கட்சி கொள்கை இது போன்ற விஷயங்களை கவர்ந்தெடுத்து ஆட்களை சேர்க்காம நீங்க மிஸ்டு கால் கொடுங்கன்னு ஒரு விளம்பரம் மாதிரி ஒரு நிறுவனம் மாதிரி ஆள் சேர்க்கிறது எப்படி ஒரு நல்ல தொண்டர்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய மீது ஈடுபாடு கொண்டவர்கள், இது எப்படி ஆரம்பிக்குது நான் சொல்றேன் உங்களுக்கு. நரேந்திர மோடியுடைய ஆட்சி மீது பற்று கொண்டவர்கள், அதன் காரணமாக பாரதிய ஜனதா மீது நம்பிக்கை கொண்டு தமிழ்நாட்டில் இந்த இரண்டு கழகங்களுக்கும் மாற்றாக புதிதாக நம்ம பாரதிய ஜனதா கட்சியை சோதித்து பார்க்கலாம் என்று எண்ணம் உள்ளவர்கள், அவர்கள் தானாக முன் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் சேர வருகிறார்கள். இந்த சமீப காலம் என்பது கணினிமயமான காலம். நாங்கள் நவீனத்தை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். இப்ப இந்த நவீனம் அப்படிங்கிற விஷயத்த நவீனத்தை ஏற்றுக்கொள்கிற கட்சி பாரதிய ஜனதா சொல்றதுனால சொல்றேன்.
இந்த கல்வியில வந்து இவங்க வந்து காவி கொள்கையை பண்றாங்க. வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் தீனபத்ரா அவர்கள் அதில் கல்விக் கொள்கையில என்னென்ன விஷயங்கள் சேர்க்கப்பட்டதுன்னா இவங்க விஞ்ஞானத்துக்கு முரணான விஷயங்கள் சேர்க்கிறாங்க. இப்ப சமீபத்தில் அவருடைய விஞ்ஞான மாநாட்டுல பல விஷயங்கள் பேசப்பட்டது. அதாவது விநாயகர் தலையை வந்து யானை தலையா வைத்தது கூட பிளாஸ்டிக் சர்ஜரி அந்த காலத்திலேயே நமது சமஸ்கிருத இலக்கியங்கள் இருக்கு அப்படின்னு சொன்ன விஷயமாக இருக்கட்டும். பல்வேறு விஷயங்கள் தொலைநோக்கான விஷயங்கள் எல்லாமே சமஸ்கிருதத்திலிருந்து தான் வந்தது. அப்புறமேட்டு ஸ்டெம் செல் தெரப்பி, பயோடெக்னாலஜி கலை இதையெல்லாம் வந்து அந்த காலத்திலே புராணங்கள்ல தான் இருக்கு, இந்து மத இலக்கியங்கள்ல தான் இருக்கு இப்படின்னு பேசுறது வந்து இன்னைக்கு படித்து வர விஞ்ஞானத்துக்கு முரணா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நவீனத்தை சேர்க்கிறேன்னு சொல்றீங்க, இது நவீனத்துக்கு முரணா இல்லையா? இல்ல கல்வி முறையில நவீனம் என்பது கரும்பலகையில சாக் பீஸ்னால எழுதி பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் இப்போது கணினி பலகையிலேயே பாடம் சொல்லி கொடுக்க முன்வந்திருக்கிறார்கள் என்பது நவீனம். பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்களுக்கு அரசாங்கமே லேப்டாப் கொடுத்து பாடம் சொல்லி கொடுக்க முயற்சிக்கிறது என்பது நவீனம். எது நவீனம் என்றால் செயல்முறை நவீனம். ஆனால் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த பாரம்பரியமான அந்த உணர்வு, பெருமிதம், சத்தியம், உண்மை அவைகள்ல மாற்றம் வரக்கூடாது. பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றியோ அல்லது தசரதனுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்த டெஸ்ட் டியூப் பேபி குறித்தோ அதெல்லாம் மன வெளியில் இலக்கிய கூட்டத்தை மட்டும் கூட பேசியிருப்பார். விஞ்ஞானி கூட்டத்தில் அதான் பேசலாம். விஞ்ஞானி கூட்டத்தில் பேசின போதுதான் தெளிவாக தான் பேசியிருக்காங்க. நான் அதை பற்றி மாத்திரமே 1 மணி நேரம் நீங்கள் இன்னைக்காக ஒரு நாளைக்கு வாய்ப்பு கொடுத்தா அவங்க தொலைக்காட்சியில் எனக்கு தெரிஞ்சவர்கள், நான் ஒரு பெரிய விஞ்ஞானியும் இல்லை, நான் பெரிய சரித்திர ஆட்சியம் இல்லை, எனக்கு தெரிஞ்சவர்கள் சொல்ல முடியும். அவெல்லாம் ஆடையினை தெரியாமல் நாகரிகம் இல்லாமல் வாழ்ந்த காலத்தில் உயர்ந்த நாகரிகத்தில் வாழ்ந்த சமுதாயம் நம்முடைய சமுதாயம். அப்ப இருக்குன்னு தெரிஞ்சது என்ன? இப்ப இதுக்கு என்ன பதில் இருக்கு? நம்ம முன்னோர்கள் எல்லாமே முட்டாள்னு அர்த்தம். இன்னைக்கும் கூட விண்வெளி ஆராய்ச்சி என்று சொன்னா அந்த அரசாங்கம் அதிகாரபூர்வமா அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்னன்னு சொன்னா அந்த வராக சமகிதான்னு ஒண்ணு இருக்கு. மிகிர சமகிதா, வராக மிகிர. அப்படிதாங்க முதல்ல விண்வெளி ஆராய்ச்சிக்கான நூல் எழுதிடும். இன்னைக்கும் அதுதான் அடிப்படையா வைத்துக் கொண்டு ஆராய்ச்சி போன்ற அறிவியல் அறிஞர்களுடைய கருத்துக்களை யாரும் மறுக்கப்படாது. அப்படித்தான் பேசியிருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, குதுப் மினார் இருக்கு. அங்க ஒரு பக்கத்துல பெரிய இரும்பு தூண் இருக்கு. அது 1000 வருஷத்துக்கு முந்தைய இரும்பு தூண். வெயிலே மழை நனைஞ்சது, துருபிடிக்கவே இல்லை. மெட்டலர்ஜியில நம்முடைய முன்னோர்கள் சிறப்பா இருந்தாங்கிறதுக்கு உதாரணம். இது எந்த கலவைங்கிறது இன்னைக்கு வரை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்க முடியல. அப்ப நம்ம பொருத்தும் போதுதான் விமர்சனம் வருது. மூணாவது சொல்றேன். நீங்க ராஜேந்திர சோழன் வரலாறு படிச்சு பாருங்க. நம்ம தமிழ்நாட்டு வரலாறு சொல்றேன். லட்சக்கணக்கான படையை கொண்டு போய் அவன் தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி தொடங்கி இந்த மேற்கு கடற்கரை முழுக்க, அது மாத்திரம் இல்லாம கிழக்கு கடற்கரை முழுக்க போய் மகாராஷ்டிரத்துக்கும் ஆட்சி பண்ணி அதையும் பிடிச்சு வங்காளம்னா முழு வங்காளத்துக்கும் போய் அதே மாதிரி இந்த பகுதியில் முழுக்க இருக்கிற எல்லா கிழக்கு இருக்கிற அத்தனை தீவுகள் அத்தனையும் தன் ஆட்சியில கொண்டு வந்து வெற்றிகரமாக செய்தது வந்து ராஜேந்திர சோழன். கடற்படையில சிறந்திருந்தவர். அந்த வரலாறு நம்ம பாடப்புத்தகத்துல வந்தா நம்ம இளைஞனுக்கு வீரம் வருமா வராதா? வாஸ்கோட காமா தான் கடல் மார்க்கம் கண்டுபிடித்தாரு ஒரு தப்பான செய்தி சொன்னோம்னா எப்படிங்க வீரம் வரும்? இந்த மாதிரி வரலாறுகளை சொல்றது இதைத்தாங்க சொன்னாங்க. இப்போ திட்ட கமிஷன் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலமாக இந்தியாவில் இருந்தது. அதில் குறைபாடுகள் இருக்கலாம், அது எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அதில் பல்வேறு இடர்பாடுகள் இருக்கலாம். ஆனால் அந்த அமைப்பே இப்போ மாற்றிட்டு நீங்கள் உருவாக்கிருக்கக்கூடிய நித்தி ஆயோக் அப்படிங்கிறதுல இதில் என்ன மாதிரியான ப்ரொசீஜர், யாரிடம் பேசுவது, இது எதன் மூலமாக இது வரக்கூடியதுன்னு பல்வேறு விஷயங்கள் அங்கே வந்து வெளிப்படையாக இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? மாநில சுயாட்சி பற்றி பேசக்கூடியவர்கள் ஆங்கிலத்தில் இந்த ஃபெடரல் செட்டப்புக்கு அதிகமாக முக்கியத்துவம் தர வேண்டும் என்று விரும்புபவர்கள் அவர்கள் நிச்சயமாக இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இதற்கு முன்பாக இருந்தது மத்திய அரசின் அமைச்சர்கள். அந்த மத்திய அரசாங்கத்துக்கே கூட திட்ட கமிஷனை சார்ந்த உறுப்பினர்கள் எவ்வளோ பெரிய முதலாளி மாதிரி வழிபாட்டு சொல்லி இங்கே இருக்கிற மாநில முதலமைச்சர்கள்லாம் அவன்கிட்ட போய் என்னமோ கெஞ்சி கேட்டு வருவது போன்ற சூழ்நிலைகள் யார்கிட்ட பேசுறதுனே தெரியல இருந்த நிலையிலிருந்து மாற்றம் ஏற்பட்டு நரேந்திர மோடி அவர்கள் ஏற்கனவே 12 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து பிரதமராக வந்த காரணத்தால் முதலமைச்சருடைய பின்னணியில் என்ன பிரச்சனைகள் என்று உணர்ந்து கொண்டு தான் இதை மாற்றிருக்கிறாரு. இப்போ இந்த திட்டத்தில் மத்திய அரசாங்கம் மாத்திரம் சேர்ந்து செய்யக்கூடிய திட்டம் இல்லை. இது மத்திய அரசாங்கமும் எல்லா மாநில முதலமைச்சரும் சேர்ந்து தேசத்தை பற்றி திட்டமிடுகிறார்கள். அதனால் ஒட்டுமொத்த தேசத்தை பற்றி அவர்களே முடிவெடுத்து, யாரோ ஒருத்தர் முடிவெடுத்து இவனுக்கு கொடுக்கறதில்லை. அதை பகிர்ந்துவதற்காகவோ திட்டத்தை முடிவு செய்வதற்காகவோ எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு பங்கு பெறக்கூடிய ஒரு மாற்றம் தான் இதில் பிரதானமான மாற்றம். வெறும் பேர் மாத்திரம் மாற்றிவிட்டாங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
அதை எல்லோருமே விவரம் தெரிந்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். திட்ட கமிஷன் கண்டிப்பா மாநில மக்களுக்கு பயனளிக்கும். நிச்சயமாக நல்ல பயன். நேற்று கூட அருண் ஜேட்லி அவர்கள் வங்காளத்தில் போய் பேசியிருக்கார். மம்தா பானர்ஜியை பக்கத்தில் வைத்துக்கொண்டு பேசியிருக்கார். இந்த எல்லா விதமான திட்டங்களுமானால அதிகமான வங்காளத்துக்கு தான் அதிகமான பயன் கிடைக்கும்னு அவங்க முதலமைச்சர் பக்கத்தில் வச்சுக்கிட்டே பேசியிருக்கார் அவர். அதுதான் உண்மையும் கூட. இப்போ சமீபத்தில் இந்து மகாசபை வந்து கோட்சேக்கு சிலை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைத்து அது ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது. அதுக்கு பாரதிய ஜனதா ஆதரவு தெரிவிக்கலைங்கிறது போக, ஏன் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் கோட்சே போன்ற தலைவர்கள், இவர்கள் தேசபக்தர்கள், கோட்சே செய்தது சரிதான், காந்தி கொன்னது சரிதான், நேருவை கொலை செய்திருக்க வேண்டும், இது போன்ற விஷயங்கள் இதில் ஏன் வந்து தொடர்ந்து ஒரு விவாத பொருளாக இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் வருது? கடந்த காங்கிரஸ் ஆட்சிகள் இப்படிப்பட்ட விவாதங்கள்லாம் வரலையே. நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு நரேந்திர மோடியை குறித்து விமர்சனம் செய்வதற்கான விஷயங்கள் எதுவும் பெரிதாக கிடைக்கவில்லை. இவர்களெல்லாம் பேசுகின்ற செயல்களெல்லாம் ஏதோ நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு செய்தார்கள் என்கின்றதும் தவறு. இந்து மகாசபை அமைப்பை சார்ந்தவர்கள் எப்போதுமே கோட்சேயை மதிப்பவர்கள். காரணம், கோட்சே இந்து மகாசபை சார்ந்தவராக இருந்தார் என்பதனால் மதிக்கிறார்கள். அதை சிலை வைக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில் ஈடுபட்டது என்பதெல்லாம் ஒரு புதிய முயற்சி. அது இது என்னமோ நரேந்திர மோடி வந்ததுனால இவர் செய்தார்கள் என்பதெல்லாம் தவறு. இல்லை, ஒரு துணிச்சல் வந்திருக்கு அவங்களுக்கு. இது மத்திய அரசாங்கம் இதுக்கு செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது மாநில அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அம்சங்கள். இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைகிறது என்றால் மாநில அரசாங்கம் தானே செய்ய முடியும். இல்லை மத்திய அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? பொதுவாக இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது நான் சொல்கிறவே பதில் தருவேன். எங்கோ ஒரு மூலையில் நடக்கிறது ரொம்ப பெரிதுபடுத்தாதீர்கள், அனாவசியமாக அதுக்கு விளம்பரம் தேடி தராதீர்கள் என்று தான் நான் சொல்லுவேன். விதிவிலக்கு. காரணம், இந்த தேசத்தின் அடையாளமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் மகாத்மா காந்திஜி. அது இந்த மக்கள் மத்தியில் மாறாது. பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் அப்படித்தான் நாங்களும் கருதுகின்றோம். காந்திஜி அவர்களை மதிக்கின்றோம். நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற உடனேயே அந்த பிரதமர் அறையில் அவர் மகாத்மா காந்தி படத்தை வைத்து அதற்கு ஒரு புஷ்பாஞ்சலி செய்த பிறகுதான் தன்னுடைய நாட்காலில் அமர்ந்தார்கள். கோட்சே மகாத்மா காந்தியை கொண்டிருக்கலாம். காந்தியத்தை கொண்டவர்கள், காந்திய கொள்கையை கொண்டவர்கள் காங்கிரஸ்காரர்கள். இது உண்மையிலே எல்லா காந்தியவாதிக்கும் தெரியும். நாங்கள் மகாத்மா காந்தி கொள்கையை ஏற்றுக்கொண்டு அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக, குறிப்பாவுடைய பொருளாதார கொள்கை, கிராமிய பொருளாதார கொள்கை, அதுக்கு சர்வோதயா என்ற பெயராக இருக்கலாம், அதை நாங்கள் அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக முயற்சிக்கின்றது எங்களுடைய கட்சி. அதனால் இது ஏதோ விதிவிலக்காக இருக்கிற விஷயத்தை பெரிதுபடுத்தாமல் புறக்கணிப்பது நல்லது என்பது என் கருத்து. நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த மூன்று முயற்சிகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அது ஏற்கனவே ஊடகத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை, இது அங்கீகரிக்கவில்லை. பாரதிய ஜனதா எம்பி ஒருத்தரும் இதை சொல்லியிருந்தார். பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற எம்பியாக இருக்கிற தனிநபர், அவருக்கு ஏதோ இந்த இந்து மகாசபையில் ஈடுபாடு இருந்த காரணத்தினால, ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிற காரணத்தினாலேயே அது ஒட்டுமொத்தமாக கட்சியின் கருத்து என்று சொல்ல முடியாது. இது ரொம்ப தவறு பண்ணுகிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் கருத்து என்று சொன்னால் அது செயற்குழுவில் பேசப்பட்டதா, தீர்மானம் வந்ததா, பிரதமர் பேசினாரா, அல்லது அந்த அகில பாரத தலைவர் அமித்ஷா பேசினாரா, அல்லது ஒரு மாநில தலைவர் பேசினாரா? இல்லை, அதெல்லாம் இல்லாமல் யாரோ ஒருவர் பேசினால் அனாவசியமாக அவருக்கு ஒரு பெரிய ஊதி பெரிதாக்கி செய்து விட்டார். நரேந்திர மோடி அவர்கள் கண்டித்து விட்டார்கள். 2 முறை கண்டித்திருக்கிறார்கள். நாம் எல்லாம் பொறுப்பாக பேச வேண்டும். இதை நாம் செஞ்சிருக்கிறோம். அதனால் இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கோ நரேந்திர மோடி அரசாங்கத்துக்கோ எந்த சம்பந்தமும் இல்லை. இல்லை, பாரதிய ஜனதாவுக்கும் நரேந்திர மோடிக்கும் இந்த இந்து மகாசபை தலைவருடைய கோரிக்கையும் தொடர்பு இல்லைன்னு சொல்கிறீங்க. இந்து மகாசபைக்கும் பாரதிய ஜனதா கொள்கைக்கு தொடர்பு இருக்கா? சம்பந்தமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முந்தைய அமைப்பு பேர் பாரதிய ஜனசங்கம். இந்த அவசர நிலை காலத்தில் நாங்கள் கலைச்சி ஜனதாவாகி மறுபடியும் மீண்டும் பாரதிய ஜனதாவாக உருவெடுத்தோம். பாரதிய ஜனசங்கம் என்பது டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்களால் துவங்கப்பட்டது. இந்து மகாசபா தலைவர்களும் பாரதிய ஜனசங்க தலைவர்களும் சந்தித்து பேசும்போது இந்து மகாசபாவை சேர்ந்தவர் சொன்னார்கள், நாங்களும் உங்களோடு இணைந்து நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த வரலாறு பதியப்பட்டிருக்கிறது. RSS அமைப்பிலேயும் இந்த வரலாறு இருக்கிறது. ஆனால் ஒரு நிபந்தனை என்ன சொன்னார்கள் என்றால், இது இந்துக்களுக்கான ஒரு கட்சி என்பதாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் மறுத்துவிட்டோம். இது எல்லா மக்களுக்குமான இந்தியர்களுக்கான கட்சி சொல்லிவிட்டோம். இது வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது. ஆனால் இந்து மகாசபை கொள்கைக்கும் சில கொள்கைகள் 2 பேருக்கு ஒத்து போயிருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் நாங்கள் இந்து மகாசபா என்பது தனி, பாரதிய ஜனதா ஜனசங்கம் என்பது தனி. அவருடைய கொள்கை வேறு, நம்முடைய கொள்கை வேறு, அவருடைய செயல்பாடு வேறு, நம்முடைய செயல்பாடு வேறு. இந்து மகாசபைக்கும் RSSக்கும் தொடர்பு இருக்கிறது. RSSலேருந்து வந்தது தானேங்க ஜனசங்கம். ஜனசங்கத்தினுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி தானே பாரதிய ஜனதா கட்சி. நான் RSS காரணமாகவே சொல்கிறேன். RSSக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இதில் தெளிவுபட சொன்னவரே RSS உடைய தலைவர் குருஜி கோல்வல்கர் தான். இல்லை, இப்போ நீங்கள் பாரதிய ஜனதா இந்து மகாசபையினுடைய எல்லா கொள்கைகளையும் ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கிறீங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் உங்களுடைய RSS பேரணி நடைபெற்றது. அதில் இந்து மகாசபை, இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி, பாரதிய ஜனதா என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் நாங்கள் எல்லாரும் என்ன புதுசாக சொல்கிறீங்க? நான் RSS காரன்.
சும்மா இப்படிலாம் சொல்லாதீங்க. இல்ல எல்லா இந்து அமைப்புகளும் கலந்துக்கிட்டாங்க. RSS ஒரு பொது நிகழ்ச்சி நடத்தி எல்லா இந்துக்களுக்கும், இந்துக்கள் மாத்திரம் முஸ்லீம் கூட வாய்ச்சோன்னா கூட வருவாங்க, பொது நிகழ்ச்சியில் வந்து கலந்துப்பாங்க. RSS அமைப்பை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த மாதிரி இந்த அமைப்போடெல்லாம் எந்த விதமான கூட்டணி எல்லாம் வச்சுட்டு எங்கேயுமே நடந்த பேரணியில் இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி, இந்து மகாசபை, இந்து முன்னணி எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. குழப்பிக்காதீங்க. இந்துங்கிற பேரில் இருக்கிற எல்லா அமைப்பையும் சேர்த்து குழப்பிக்கூடாது. இந்து மகாசபா என்பது தனி அமைப்பு. தமிழ்நாட்டில் அதனுடைய பலம் ரொம்ப குறைவு. இந்து முன்னணி என்பது மரியாதைக்குரிய ராமகோபாலன் அவர்கள், அதான் ஸ்தாபக தலைவர். அது நிச்சயமாக முழுக்க 100% RSS உடைய கொள்கை ஏற்று RSS-னுடைய ஆசியோடு தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான், சந்தேகமே இல்லை. அதனால் எங்களுடைய உறவு கொண்டிருக்கிற அமைப்பு தான். நீ சொல்கிற மற்ற அமைப்புகள் எல்லாம் வந்து RSS-க்கு நேரடியாக தொடர்பில் இருக்கிற அமைப்புகள் இல்லை. இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து பேரணி நடத்தினார்கள்ங்கிறது புது செய்தியாக இருக்கிறது. அது மாதிரி எதுவும் நடத்தவும் இல்லை. நாங்கள்லாம் கூட இன்னும் சொல்லப்போனால் அரசியல் களத்தில் நாங்கள் RSS-உடைய சிந்தனையில் ஊக்கம் பெற்று தான் வந்திருக்கிறோம். நாமெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கூட அந்த பரிவாருக்குள்ளே இருக்கிற அமைப்பு தான். அதில் ஒன்றும் வெளிப்படையாக நாங்கள் பெருமையாகவே சொல்லிக் கொடுக்கின்றோம். அப்படி இருக்கிற அமைப்புக்குள்ளே நீங்கள் சொன்ன இந்து மகாசபா வராது. இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி உங்களுடைய வழிபாட்டு உரிமை உங்களுக்கானது, உங்களது யாரும் பறிக்க முடியாது. அதே போல் மற்றவர்களுக்கானது வழிபாட்டு உரிமை. வழிபாட்டு உரிமை எனக்கு வழிபாட்டு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லக்கூடிய உரிமை இருக்குது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உறுதி செய்திருக்கிறது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அதெல்லாம் தெரியும். இந்த சூழ்நிலையில் சமீப காலமாக வந்து கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு இந்து கலாச்சாரம் என்பதை ஒற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் இந்து என்பதை ஒற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது இது ஒரு ஜனநாயகத்துக்கு முரணா இல்லையா? ஒரு ஜனநாயக விரோத போக்கா இல்லையா இந்தியா மாதிரி நாட்டில்? யாரையும் பார்த்து இந்த கலாச்சாரத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொல்லலை. இந்த கலாச்சாரத்தை ஒப்புக்கொண்டு தான் வாழ்கிறீர்கள் என்பது ஸ்டேட்மெண்ட். இது மிக தொன்மையான நாடு, பாரத நாடு. இப்படி என்று பிறந்தவள் என்று ஏம்ப இயலாத அளவுக்கு தொன்மை வாய்ந்த நாடு என்று சொல்லும்போது அது நிலப்பரப்பையோ மக்களையோ சொல்லலை. இந்த தேசம்தான் முதலாக பண்பாடு பெற்ற தேசம். அதாவது இந்த தேசத்துக்கென்று ஒரு தனியான அடையாளத்தன்மை இருக்கிறது. ஒவ்வொரு தேசத்துக்கும் தனித்தனியான அடையாளத்தன்மை இருக்கிறது. அன்னையும் பிதாவும் முன்னரு தெய்வம், நாடு முழுக்க பொது, மாதா பிதா குரு தெய்வம், ஆசிரியருக்கு மரியாதை செலுத்துவது, விதிவிலக்கா வக்கரங்கள் இப்போ வேணால் வந்திருக்கலாம் டீச்சருக்கு கொள்வதெல்லாம். பொதுவாக இந்த தேசத்துக்கு தன்மை அது அல்ல, அது தவறு என்று கருதுகிற சமுதாயம் இன்னமும் இருக்குது. இப்போ விருந்தினருக்கு உபசாரம் இந்த தேசத்திற்கு, ஆண் பெண் உறவை புனிதமாக கருதுவது இந்த தேசத்தில் மாற்ற இருக்கிறது. பசுவை முதற்கொண்டு போற்ற நினைப்பது இந்த தேசத்தில் மாற்ற இருக்கிறது. அது கோமாதான்னு சொல்கிறது நாடு முழுக்க பொதுவாக இருக்குது. கங்கை, காவேரி போன்ற நதிகள் எல்லாம் முதற்கொண்டு அன்னையாக கருதுகிற தன்மை இந்த தேசத்தில் இருக்குது. பகுத்தறிவாதி என்று பேசக்கூடிய முதற்கொண்டு காவேரின்னு சொல்லாமல் காவேரி தாயின்னு சொல்கிறோம். நல்லா தெரியும் H2Oன்னு. அது இந்த நாட்டு பண்பாட்டின் விளைவு. நீ எந்த கட்சியில் இருந்தாலும் கூட இயற்கையாக அந்த உள்ளுக்குள் ரத்த உணர்வு வந்துடுமல்ல. வருகிற மொழியே தாயாக கருதுகிற தன்மை இருக்கிற இந்த தேசத்தில் இருக்குது. மற்ற நாட்டில் அப்படி கிடையாது. தேசத்தை தாயாக கருதுகிற தன்மை. இதுபோல் பல்வேறு அம்சங்கள் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது இல்லாமல் வேறொன்றிய பராபரமே என்பது, இப்படி இந்த மாதிரி நல்ல தன்மைகள் எல்லாம் 1000 விஷயங்கள் அது இந்த தேசத்தில் நாடு முழுக்க பொதுவாக இருக்கிறது. இது மற்ற நாடுகள் இல்லாத இந்த நாட்டுக்கு மாத்திரம் இருக்கிற தன்மை. அதுதான் இந்த தேசத்துக்கு உண்டான தனித்தன்மை. அப்போ இந்த தனித்தன்மைக்கு என்ன பேருன்னா இந்த நாட்டோட தனித்தன்மை. இந்த நாட்டோட தனித்தன்மைன்னா இந்த நாட்டுக்கு என்ன பேருன்னு தெரியணும். இந்தியா என்பது சமீப காலமாக வழங்கப்படுகிற பேர். அதுக்கு முன்னாடி பாரதம் என்று இருக்கிறது. பரத மன்னன் ஆட்சி புரிந்தான்னு. அப்போ பரத மன்னனுக்கு முன்னாடி இந்த நாட்டுக்கு ஒரு பேர் இருக்கணுமா இல்லையா? அது இந்துஸ்தானம்னு பேர். அது பரவலாக இருக்குது. இது சகஜமாக எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. இந்துஸ்தானம் சொன்னால் ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லை, ரொம்ப நாளாக இருக்கிற வார்த்தை. இந்த இந்துஸ்தானம்ங்கிறது தேசத்துக்கு பேராக இருக்குமானா நான் சொன்ன தனித்தன்மைக்கு பேர் இந்துஸ்தானத்தின் தனித்தன்மை. இந்துஸ்தானத்தின் தனித்தன்மை இந்துஸ்தானத்தின் தனித்தன்மைன்னு சொல்லிகிட்டே போனால் கொஞ்ச நாள் கழிச்சு அது இந்துத்தன்மைன்னு வரும். இந்துத்தன்மை என்பது தேசத்துக்கான தன்மை, மதத்துக்கு சம்பந்தம் இல்லை. இப்போ இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ, இஸ்லாம் என்கின்ற மதம் கிறிஸ்தவம் என்கின்ற மதம் அந்நிய நாட்டில் தோன்றி இந்த நாட்டுக்குள்ளே வந்த மதங்கிறது வரலாறு. ஆனால் சத்தியமாக நம்ம ஊரில் இருக்கிற முஸ்லீம் கிறிஸ்தவங்களாம் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க இல்லை, அவங்க நம்மவர்கள். அவங்க முன்னோர்களும் என்னுடைய முன்னோர்களும் ஒன்று. அவங்க பண்பாடு நம்ம பண்பாடு ஒன்று. இன்றைக்கும் அந்த பண்பாடுன்னு வரும்பொழுது இந்த நாட்டில் வாழக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம்களும் நம்ம பண்பாட்டை தான் பின்பற்றுகிறார்கள். அந்த மற்ற நாட்டு பண்பாட்டை பின்பற்றதில்லை. பண்பாடு ஒன்று. அதனால் இன்னும் சொல்ல போனால் என் உடம்புல ஒரு ரத்தமும் ஒன்று. அப்துல் கலாம் சொல்கிறாரு, நான் இனத்தால் ஹிந்து, மதத்தால் முஸ்லீம். விவரம் புரிஞ்சவங்க சொல்கிறாங்க. இது யாரோ சில பேர் பேசினா அது எப்படி அவங்க நான் மதமாக மாற சொல்கிறோம். நீ மதத்தால் முஸ்லாமியன், மதத்தால் கிறிஸ்தவன், நீ மதத்தால் நாத்திகனாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த பண்பாட்டால்னு வரும்பொழுது நாம் எல்லாம் ஒன்றா இருக்கோங்கிற கருத்தை யாரோ பேசியிருக்காங்க.
இது போய் ஊதி பெருசாக்கி என்ன தப்பு இருக்கு? இல்லையே, இப்ப அடுத்த கட்டமா வந்து கிறிஸ்தவர்களை 1 லட்சம் ரூபாய்க்கு மாத்துறோம், இஸ்லாமியர்களை 5 அது லட்சம் மதமாற்றம். முதல்ல சொன்ன கேள்விக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இல்ல இப்ப இந்த அத விஷயத்தை பத்தி பேச இருந்தா நான் தெளிவா சொல்றேன். பேசட்டும்ங்கிறேன். மேல் சபையை, நாடாளுமன்றத்தினுடைய மேலவையை 1 வார காலம் முடக்கியிருக்காங்க. அவர்கள் பேசிய கருத்துக்கள் எனக்கு உடன்பாடு இல்லை. அவங்க முடக்கினாங்கல்ல. உங்கள் மாதிரி ஊடகத்தின் மூலமாக இன்றைக்கி சாதாரண கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு முதற்கொண்டு ராஜ்யசபாவை முடக்கினதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் அவன் யதார்த்த நிலை வேறு மாதிரி இருக்குது. அவன் கிராமத்தில் கண்கூடாக பார்க்குறதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்து மதத்துலேருந்து மற்ற மதத்துக்கு மாத்திர முயற்சி தான் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கு. அவன் ஆர்எஸ்எஸ் பிஜேபிலாம் சம்மந்தம் கிடையாது. சாதாரண இந்துக்கே தெரியுது, தப்புன்னு நினைக்கிறான், தடுக்க நினைக்கிறான், முடியல. பாவிகளாக இத்தனை வருஷமாக இந்து மதத்துலேருந்து மற்ற மதத்துக்கு ஆயிரக்கணக்கில் மாற்றிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அதை பற்றி ஒரு வார்த்தை பேசுறதுக்கு துப்பு கிடையாது. இந்த அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் எங்கோ ஒரு மூலையில் விதிவிலக்காக ஒரு 200 பேரை திரும்ப இந்து மதத்துக்கு எடுத்துக்கிட்டான், இன்னொருத்தர் 100 பேர் எடுத்துக்கிட்டானோ லெவலில் போய் 1 வாரமாக ராஜ்யசபா முடக்கிறீங்க அப்படின்னு அந்த கட்சி மேலே சாதாரண ஜனங்களுக்கு கோபம் வரும். அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு அடுத்த தேர்தலில் அவங்க நிச்சயமாக பதில் கொடுப்பாங்க. இல்ல அதாவது மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தது நாங்கள் தயார். மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வர வேண்டும் நாங்கள் விரும்புகிறோம். மொராஜி தேசாய் இருக்கும்போது ஓபி தியாகி மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தார். அந்த சட்டத்துக்கு பேர் மதமாற்ற தடை சட்டம் அல்ல, மத சுதந்திர மசோதா, ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் பில். அந்த பில் என்ன வார்த்தை போட்டு தெரியுமா? ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்துவ வார்த்தையே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு ஆசை வார்த்தை காட்டியோ அச்சுறுத்தியோ ஏமாற்றியோ மதம் மாற்றுவது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்பட வேண்டும் தான் அந்த மசோதா வாச்சகம். நாங்கள் வரவேற்கிறோம். ஒரு அரசியல் கட்சியும் எதிர்கட்சி வரவேற்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் இந்த ஓட்டு வங்கியை நம்பி இருக்கிறவங்க. சும்மா இங்க பேசுறாங்க ராஜ்யசபால இருந்துட்டு போட்டு. அதனால நம்ம நாட்டுல என்ன கிறிஸ்தவர்கள் மதம் என்பது மனசை பொறுத்தவரையில் அவன் மனசை பிடிக்கிறதோ கட்டாயப்படுத்த முடியாது. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு ஆளு நான் கீதையை படிச்சு பார்த்தேன், பைபிளை படிச்சு பார்த்தேன், பைபிளில் சொன்ன கருத்துக்கள் எனக்கு கவர்ந்து விட்டது, நான் கிறிஸ்தவனா மதம் மாற விரும்பினு சொன்னா நானே விழா ஏற்பாடு பண்ணி அவனை மதம் மாற்றுறதுக்கு தயாரா இருக்கேங்க. அப்படி பண்றதே இல்லைங்க. பால் பவுடர் இருக்கு, ஒரு பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு காசு கொடுக்குறான்னு, கோதுமைக்காக எண்ணெய் கொடுக்குறான்னு, ஜபம் பண்ணுறான்னு ஏமாற்றி மக்கள் மத்தியில் அறியாமையை பயன்படுத்தி வறுமையை பயன்படுத்தி மதமாற்றம் தான் இந்த தேசத்தில் அதிகமாக இருக்கு. இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி மதம் மாற்றது இல்லை. அவங்க வேற மாதிரி எண்ணிக்கை பெருக்கிறாங்களா? இப்போ அதை சொல்லலை. பெருவாரியான மத மாற்றம், முஸ்லிம் மத மாற்றங்கிறது மீனாட்சிபுரம் மாதிரி ராமநாதபுரம் மாதிரி நடந்தது. நான் தடுத்துட்டேன். அதனால இப்போ என்ன கேள்வி, அதுதான் முக்கியம். நான் சொல்ல மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தா நாங்களும் சொல்றோம். இல்ல இப்ப நீங்க மீனாட்சிபுரம் எல்லா கட்சிகளும் இணைந்து மதமாற்ற சட்டத்தை எங்க அஜெண்டால இல்லைங்க. மதமாற்ற சட்டம் கொண்டு வருது எங்க அஜெண்டால இல்லை. நாங்க அதை விரும்பல. புரியுதா? இவங்கெல்லாம் அப்படி பேசினால கொண்டு வாயா. இல்ல இப்ப இன்னொரு முக்கியமான மீனாட்சிபுரம்னு சொன்னதுனால அவங்க இப்ப சமீபத்தில் கூட ஒரு வார பத்திரிகையில சொன்னாங்க, அதாவது அங்க வந்து இந்து மதத்துல எங்களுக்கு தீண்டாமை இருந்தது, வன்கொடுமை இருந்தது, அதனால நாங்க இஸ்லாத்துக்கு நான் வந்து எல்லா ஊருக்கும் போனவையா. 40 வருஷமா பொது வாழ்க்கையில் இருக்கேன். மாறணும்னு முடிவெடுப்பேன். என்ன காரணம் எனக்கும் தெரியும். முடிவெடுத்த பிறகு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி அதே வசனத்தை எல்லா பத்திரிகையும். அந்த கிராமத்தில் தீண்டாமை இல்லையா சொல்லிருக்கழுங்க. நீங்கள் நான் ஆர்எஸ்எஸ் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் இத்தனை வருஷமாக நாங்கள் ஆர்எஸ்எஸ் என்ன பிரச்சாரம் பண்ணுறோங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுங்க. நீங்கள் நாங்கள் போய் முஸ்லீம்கிட்ட நாங்கள் பேசுகிறதில்ல, கிறிஸ்துவ மதத்தில் நான் போகிறதில்ல. ஆர்எஸ்எஸ் இந்துக்கள் மத்தியில் தான் நான் போயிட்டுருக்கோம். ஆர்எஸ்எஸ்ஸுடைய பெருந்தலைவர்கள் அகில பாரதத்தில் முதற்கொண்டு என்ன பேசுகிறாங்க தெரியுமா? நீ மதமாற்றங்கிறது மதமாற்றத்தை பற்றி குறை சொல்கிறியே. ஒரு ஹிந்து மதத்தில் இருக்கிற ஒரு ஆள் அவன் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம்னு ஒன்று கருதினா அவனை வந்து வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிற, பொது இடத்துல தண்ணி கொடுக்கூடாதுங்கிற, கோயிலுக்குள்ளே விட மாட்டேங்கிற. அதே ஆளே கிறிஸ்துவ மதம் மாறினா உடனே வாங்கான்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிற. இப்போ நீ பண்ணுற தப்பு தானே அது. தீண்டாமை கொடுமை இருக்கிறது, தீண்டாமையை விட ஒரு மிகப்பெரிய பாவம் எதுவும் இல்லைன்னு பாலாசாஹிப் தேவரசே சொல்லியிருக்காரு. ஆர்எஸ்எஸ்காரன் ஜாதி வேறுபாடு பார்க்குறதில்ல. எந்த ஜாதியாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு சாப்பாடு போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க, சகஜமாக இருப்பாங்க. நாங்கள் அப்படி தான் நாங்கள் பழகிட்டு இருக்கோம். அதனால் இந்த ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்றவங்க தான் இன்னைக்கு பிரதமராக நரேந்திர மோடி இருக்காரு, வாஜ்பாய் இருக்காரு, அத்வானி இருக்காரு, மற்றவங்க. ஆனால் இந்தியாவில் அதனால இந்த பேதம், ஆனால் இந்த சமுதாயத்தினுடைய குறைபாடுகளை போக்க வேண்டும் என்பது நான் ஒப்புக்கொள்கின்றேன். ஆனால் நாங்கள் போக்குறதுக்கான முயற்சி இந்த சமுதாயம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பலவீனத்தை பயன்படுத்தி ஆங்கிலத்தை சொன்ன எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவனை மதம் மாற்றுறதுக்கான முயற்சியில் கொஞ்சம் எல்லா கிறிஸ்தவங்களும் நான் சொல்ல வரல. நிறைய பேர் கிறிஸ்தவர்களில் நேஷனலிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விருதி விலக்கு இதுக்காகவே உருவான அவங்க ஒரு அமைப்புகள், அவங்க இதை செஞ்சிட்டு இருக்காங்கல்ல. அதை தடுக்கிறதுக்கான முயற்சியை பிஜேபியை தவிர வேறு எந்த அரசியல் கட்சியும் பேசுறதில்லை. அவங்க இந்த சம்பவம் வந்த பிறகு எங்கேயோ 100 பேர் 200 பேர் விதிவிலக்காக போனதை ஊதி பெருசாகி, காரணம் நரேந்திர மோடியை பற்றி விமர்சிக்கிறதுக்கு வேறு எந்த விதமான காரணம் இல்லாதனால இதெல்லாம் பெருசாக எடுத்து சொல்லி இந்த கோட்ஸே சிலை,
இந்த மாதிரி மதம் மாற்றிவிட்டானே 200-300 பேர்னு. ஆனால் ஜனங்கள் புத்திசாலிங்க, இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. நான் ஊடகத்துக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும். இதெல்லாம் ஊதி பெருசாக்கி மக்கள் மத்தியில் சொல்கிறதுனால மக்கள் புரிய வச்சிருக்கீங்க. மக்கள் வேறு விதமான விளைவுகள் இதனால் ஏற்பட்டிருக்க ஒழிய, எங்களுக்கு ஆதரவான விளைவு தான் இதனால் ஏற்பட்டிருக்க ஒழிய எதிர்மறையான விளைவு இதில் வராது. அவங்களுக்கு எதிரான எதிர்மறை விளைவு தான் அதிகமாக வந்திருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி வலுப்படுத்துவதற்காக ரஜினிகாந்த் போன்றவர்களை வந்து தொடர்ந்து அழைச்சதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவரை விட்டுருங்க. அவரை எதுக்கு திரும்ப 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 தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே வர வேண்டும். நான் ஆரம்பத்திலேருந்து ஈரோடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் வரணும்னு விரும்பினா வருவார். அவர் வருவாரா மாட்டார்னு தினசரி இதே ஒரு விவாத பொருளாக்கி ஊடகத்தில் பேசுறதுங்கிறது நல்லதில்லை. எனக்கு அவர் மேலே மதிப்பு மரியாதை உண்டு. அவர் நினைச்சார்னா யாருக்கும் சொல்லாமல் எப்போ வருவார்னு சொல்ல முடியாது, திடீர்னு வருவார். அந்த மாதிரி தன்மை அவருக்கு உண்டு. அவருக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி, ஒரு தனித்தன்மை எனக்கு தெரியும். நல்ல நண்பர் தான் அவர். அதனால் அவருக்கு இப்போதைக்கு அரசியல் வருவா எண்ணம் இருக்கிறது இல்லை. இருந்ததுன்னா வருவார். வரணுமான்னு கேட்டிங்கன்னா வரவேற்கிறேன், அது வேறு. அதனால் இதை பற்றி ரொம்ப பெருசாக சொல்லி மீண்டும் மீண்டும் அனாவசியமாக அவருக்கு ஒரு தர்ம சங்கடத்தை உண்டாக்க வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. நிச்சயமாக. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த முகலாயர்கள்லாம் இந்தியாவினுடைய கோவில்களை இடிச்சிட்டாங்க, புனிதத்தன்மையில் இடிச்சிட்டாங்கன்னு போன்ற பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா நண்பர்கள் வந்து தொடர்ந்து செய்கிறாங்க. ஆனால் கண்ணுக்கு எதிராக வரலாற்றில் கஜினி முகமது இடித்தார், சோம்நாதர் ஆலயம் கொள்ளையடிச்சதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலுமே கண்ணுக்கு எதிராக 2009 பிறகு ஏகப்பட்ட கோயில்களை ராஜபக்சே வந்து இடித்து தள்ளியிருக்கிறார். ஆன்மீக தலங்களை, முருகன் கோயிலை, சிவன் கோயிலை, இன்னைக்கு வரை அங்கே சாமி கும்பிட பெண்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை. அப்பேற்பட்ட ராஜபக்சே வந்து திருப்பதி கோயிலுக்கு வந்தபோது சிவப்பு கமலம் விரித்து தானே மோடி அரசு வந்து வரவேற்றது. இல்லை, ஒருவர் ஒரு நாட்டுக்கு அதிபராக இருக்கார். அதிபர் மாத்திரமில்லை, ஒரு குடிமகனே வந்தால் கூட அவன் தன் மத நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த நாட்டில் வந்து அவன் விரும்புகிற ஒரு கோயிலுக்கு போகணும்னு சொன்னால் அது தடுக்கணுங்கிறதல்ல எந்த வகையிலையும் நியாயம் நான் படலை. நீங்கள் சொன்ன அதுக்கான தண்டனை இந்நேரம் இலங்கை மக்கள், தமிழர்கள் கொடுத்திருப்பார்கள் நான் நம்புகின்றேன். இன்றைக்கி 8ஆம் தேதிங்கிறதுனால நம்ம இந்த பேட்டி பதிவு செய்கிற நாள். இன்றைக்கி அநேகமாக இலங்கை மக்கள் தன்னுடைய தீர்ப்பை தண்டனையாக பதிவு செய்திருப்பார்கள் நான் கருதுகின்றேன். அதனால் அதனுடைய முடிவு என்பது நாளை காலை நமக்கு தெரிந்துவிடும். அதனால் அதுக்குண்டான தண்டனை கொடுக்க வேண்டியவர்கள் இலங்கை மக்கள். நாங்கள் வந்து இந்த விஷயத்தை கண்டனம் தெரிவித்தது மாத்திரமல்லாமல் அங்கே இருக்கிற ஆலயங்களை மீண்டும் புனருத்தானம் செய்வதற்கான முயற்சிக்காக செய்ய வேண்டும் என்பதற்கு இங்கே இருக்கிற இந்து அமைப்புகள், RSS உட்பட இந்து அமைப்புகள் எல்லாம் அதுக்கான முயற்சியை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அது ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது இந்த பக்கத்து நாடு பாகிஸ்தான் நாடு இன்று கூட எல்லையில் மீறி தாக்குதல் நடத்துக்கான முயற்சியில் வருகிறது. அங்கே இருக்கிற இந்த பயங்கரவாதிகளை ஊடுருவி செய்வதற்கான முயற்சியில் எல்லையில் துப்பாக்கி சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நவாப் ஷெரீப் இங்கே வரும்போது அஜ்மீர் தர்காவுக்கு போக வேண்டும் என்று விரும்பினால் நாம் ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுக்குறோம். அதனுடைய மத உணர்வு. இப்போ நவாப் ஷெரீப் அஜ்மீர் தர்காவுக்கு போவதற்கு முயற்சித்த போது மோடி அரசாங்கம் தடுத்து விட்டதுன்னு சொன்னால் உடனே மோடி வந்து பெரிய மத விரோதி, முஸ்லீம் விரோதி, அவருடைய மன உணர்வை புண்படுத்தவில்லைன்னு பெருசாக பண்ணுவீங்க. இப்போ ஈழத்தமிழர் பிரச்சனையில் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய துரோகம் செய்து விட்டதுங்கிறதா மிகப்பெரிய பரப்புரையா பாரதிய ஜனதா மட்டும் இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் வந்து அது மிகப்பெரிய பரப்புரையாக செய்யப்பட்டது. இப்போ எந்த விதத்தில் ஈழத்தமிழர் பிரச்சனையில், மீனவர் பிரச்சனையில் வந்து பாரதிய ஜனதா அரசு காங்கிரஸ் அரசு வந்து மாறுபட்டு முன்னேற்றமான நடவடிக்கைகள் எடுத்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள், அது யாழ்ப்பாண தமிழராக இருந்தாலும் சரி, மலையக தமிழராக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் எப்படி இந்த யுத்தத்திற்கு முன்பெல்லாம் அமைதியாக தன்னுடைய மனைவி மக்களோடு கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் தன்னுடைய சொந்த நிலத்தில், சொந்த பகுதியில் சுமூகமாக வாழ்க்கை நடத்தி வந்தார்களோ அதே போன்ற ஒரு இயல்பான நிலை மீண்டும் திரும்ப வேண்டும் என்பது தான் நாங்கள் முயற்சித்து கொண்டிருக்கிறோம். அங்கு குவிக்கப்பட்டிருக்கிற தேவையில்லாமல் குவிக்கப்பட்ட இராணுவங்கள் விலக்கி கொள்ளப்பட வேண்டும். அது எந்த வகையிலும் தேசத்தின் பாதுகாப்புக்காக வந்த இராணுவங்கள் அல்ல. இராணுவங்கள் பாதுகாப்புக்காக வந்த இராணுவங்கள் அதை விட்டுவிட்டு ஏனைய பணிகளெல்லாம் ஈவன் உழவு, விவசாயம் முதற்கொண்டு செய்ய துவங்கிவிட்டார்கள் என்பது தமிழர்கள் சந்தேகப்படுவதில்லை. நியாயமாகவே தமிழர் வாழக்கூடிய பகுதியை தமிழ் சிறுபான்மை பகுதியாக மாற்றுவதற்கான திட்டமிட்ட முயற்சி. இதையும் நாங்கள் அந்த அரசாங்கத்திடம் சொல்லி இது சரியல்ல என்பதையும் மாற்றுகின்றோம். இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள் அவர் இலங்கையினுடைய பிரஜைகள். அதனால் இலங்கையில் இருக்கிற எல்லா பிரஜைகளுக்கும் இருக்கிற என்ன உரிமை இருக்கிறதோ அந்த உரிமை அங்கே தமிழனுக்கு வழங்கப்பட வேண்டும். இதையும் நாம் அங்கே வற்புறுத்திருக்கின்றோம். மோடி அவர்கள் தமிழ்நாட்டு தேர்தல் பரப்புரையில் சொன்ன ஒரு முக்கியமான வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்குது. மீனவர்களுக்கான நலவாரியம் அமைப்போம் அப்படின்னு அவர் சொன்னது. இப்போ அது குறித்து எந்தவித முயற்சியும் பொறுமையாக இருங்க. அதாவது இந்த அரசாங்கம் வந்த பிறகு இதற்கு முந்தைய ஆட்சியில் இருந்த அளவுக்கு பல்வேறு துறைகள் இருந்ததெல்லாம் குறைத்து, அமைச்சர் எண்ணிக்கை குறைத்து
நியாயமாகவே வெவ்வேறு துறையாக இருக்க வேண்டிய துறைகளையே கூட ஒன்றிணைத்து, உதாரணமாக ஆரம்பத்தினால அருண்ஜேட்லிக்கெல்லாம் பயங்கரமான வேலைப்பொழுதுலாம் இருந்த நிலைமை. அப்படித்தான் இந்த ஆட்சி குறைந்த அமைச்சர்கள் வைத்து நிறைவான ஆட்சி நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அதனால் புதிய துறை தொடங்க வேண்டும் என்கின்ற முயற்சி அங்கு வராவிட்டாலும், அந்த புதிய துறை எதற்காக தொடங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோமோ அந்த கோரிக்கையை வெற்றிகரமாக அமல்படுத்தின முயற்சியில் இந்த அரசாங்கம் செய்யும் என்பதை நான் உறுதியாக சொல்கின்றேன். அதனால் அந்த துறையே வராது என்பதாக நான் சொல்லவில்லை. இப்போதைக்கு ஒரு நிர்வாக பிரச்சனை இருக்குங்கிறீங்க? அப்படி இல்லைங்க, அமைச்சர் எண்ணிக்கை ஏற்கனவே குறைஞ்சிருக்கு. இப்போ உதாரணமாக இந்த நம்முடைய தகவல் தொடர்பு தொலைக்காட்சி துறை இருக்க, அந்த துறை தனி அமைச்சகத்தில் இருக்கணும். அது நிதியமைச்சரோடு சேர்ந்துருக்கு. நான் குறையாக சொல்லலை. அப்போ 2 அமைச்சர்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு அமைச்சர் ஒரு இணையமைச்சரோடு சேர்ந்து நடந்துட்டுருக்கு. இருக்கிற அமைச்சகத்தையே குறைவாக்கி செலவை குறைக்கிறதுக்காக முயற்சி, அல்லது லெஸ் கவர்மெண்ட் அண்ட் மோர் கவர்னன்ஸுங்கிறது ஒரு கொள்கையாக வச்சுட்டுருக்கார் அவர். அதனால் அந்த மாதிரி அதிகமான குறைந்த நிர்வாகிகள் அதிகமான நிர்வாகம், இதுதான் தமிழில் சொன்னால். அந்த முயற்சி இருக்கிறதுனால இதுக்கு தனித்துறை அமைப்பதற்கான வாய்ப்பு என்பது இப்போதைக்கு இல்லைன்னு எனக்கே தெரிகிறது. ஆனால் அந்த துறை அமைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துவதற்கான காரணங்கள் என்னவோ அந்த காரணங்கள் நிச்சயமாக இந்த அரசாங்கம் செய்து முடிக்கும். நிச்சயமாக. இவ்வளவு நேரமாக தமிழக அரசியல், நடுவண் அரசினுடைய செயல்பாடுகள், முந்தைய அரசு, இடதுசாரிகளுடைய கருத்து போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து ரொம்ப விரிவாகவே நமது நேர்முகத்தில் நீங்கள் பேசுனீங்க. நமது அரங்கிற்கு வந்து இந்த நேர்காணல் ரொம்ப பொறுமையாக ஆழமாக பதில் சொன்னதுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப வாய்ப்பு தந்ததுக்காக நானும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். நமது நேர்முகம் நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் இன்னொரு ஆளுமையுடன் விரிவாக பேசும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தம்.